செய்யுங்க. ஏன் இப்படி சொன்னாங்க? சிந்திச்சிருக்கீங்களா என்னைக்காவது? ஏன் அப்படி சொன்னாங்க? ஏன் அப்படின்னா நம்முடைய வாழ்வு முழுவதும் அவருக்குள்ள இருக்கிறது. கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கக்கூடிய எல்லா ஆசீர்வாதங்களும் யாருக்குள்ள இருக்குது? இயேசு ஆண்டவருக்குள்ள இருக்குது. அவர் உலகத்தில் வந்து பிறந்தப்போ சும்மா வெறுமனே எல்லா பிள்ளைகளையும் போல பிறக்கல. வந்து பிறந்த உடனே அஞ்சாதீர்கள். இன்னைக்கு நிறைய வாழ்க்கையில் அச்சம், நடுக்கம், பயம். ஆனால் வானத்தில் சொல்ற அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். தாவீது ஊர்ல இயேசு என்றவர் உங்களுக்காக பிறந்திருக்கிறார். பார்த்தீங்களா? அப்போ அந்த இயேசு ஆண்டவர் கொண்டு வந்த அமைதியும் சமாதானமும் இன்னைக்கு நம்ம குடும்பங்களில் இருக்குதா? நம்ம பிள்ளைங்களோட இருக்குதா? ஏன் இல்லை? நாம் அவரை முழுமையாக அறிந்து கொள்ளலை. பழைய ஏற்பாட்டில் அழகான ஒரு வார்த்தை இருக்குது, இணைச்சட்டம் 30:19. நீங்கள் வாசிங்களா யாராவது? நல்லா கவனிங்க, இறை வார்த்தை நல்லா கவனித்து இந்த இடத்துல இருந்து போகும்போது நமக்குள்ள ஒரு பெரிய மனமாற்றம் வந்து இன்றைக்கு ஆண்டவருடைய அந்த முழுமையை நம்ம பெற்று இங்க இருந்து போகணும். சரிங்களா? இன்று நான் விண்ணையும் மண்ணையும் சான்றாக அழைத்து, ஆமென், வாழ்வையும் சாவையும் ஆசையையும் சாபத்தையும் உனக்கு முன் வைக்கிறேன். ஆமென். நீயும் உனது வழித்தோன்றல்களும் வாழும் பொருட்டு வாழ்வை தேர்ந்து கொள். கவனிச்சிங்களா? கடவுள் சொல்றாரு, உனக்கு முன்னாடி வானத்தையும் பூமியையும் சான்றாக அழைத்து என்ன வைக்கிறாரு? அவங்களுக்கு முன்னாடி வாழ்வையும் சாவையும், ஆசீர்வாதத்தையும் வைக்கிறார், சாபத்தையும் வைக்கிறாரு, வாழ்வையும் வைக்கிறாரு, இதையும் வைக்கிறார், ரெண்டையும் வைக்கிறாரு. வாழ்வும் சாவும் உன் கண்ணுக்கு முன்னாடியே வச்சுட்டார். நம்மளை வந்து நம்ம கடவுள் வந்து எப்போவுமே வற்புறுத்தி நீ இதை செய்யணும் அப்படின்னு சொல்ல மாட்டார். ஏன் தெரியுமா? நாம் அவருடைய பிள்ளைகள், அவர் சாயலாக படைக்கப்பட்ட பிள்ளைகள். இந்த உலகத்தில் சுதந்திரமாக நம்ம வாழணும், உரிமை பிள்ளைகளாக வாழணும். அதனால் கட்டாயப்படுத்தி இதைத்தான் நீ செய்யணும் அப்படின்னு நம்ம கடவுள் என்ன செய்ய மாட்டார்? நம்ம கட்டாயப்படுத்தவே மாட்டார். மாறாக வாழ்வையும் சாவையும் நமக்கு முன்னாடி வைத்திருக்கிறார். அழகா சொல்றாரு பாருங்க, நீயும் உன்னுடைய வழித்தோன்றல்களும். வழித்தோன்றல்னா யாரு? நான், என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய பேர பிள்ளைங்க, எனக்கு பக்கத்தில் இருக்கவங்க, உறவுக்காரங்க, என்னை சார்ந்தவங்க எல்லாரும் வாழ்வை அந்த கடவுள் தரக்கூடிய நிறைவான வாழ்வை தெரிந்து கொள்ளும்படி எதை தெரிந்து கொள்ளணுமா? வாழ்வை தெரிந்து கொள். இப்போ வாழ்வு தெரிந்து கொள்ள அப்படின்னா நம்ம எங்கே போய் தெரிந்து கொள்றது? எங்கே போய் தேடுறது? கடவுள் சொல்லிட்டார், நீனும் உன் பிள்ளையும் வாழும்படி நீ வாழ்வை தெரிந்து கொள்ள அப்படின்ட்டு. அந்த வாழ்வு எங்கே இருக்குது? வாசிங்க 1 யோவான் 3:11 வாசிங்க. 1 யோவான் 3:11. அந்த வாழ்வு எங்கே இருக்கு? கண்டுபிடிங்க. நீங்கள் தொடக்கத்திலேயே கேட்டறிந்த செய்தி இதுவே. 1 யோவான் 5:11. சாரி, 5:11. கடவுள் நமக்கு நிலை வாழ்வை அளித்துள்ளார். ஆமென். இந்த வாழ்வு அவர் மகனிடம் இருக்கிறது. அல்லேலூயா. இதுவே அச்சான்று. அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, பழைய ஏற்பாட்டில் சொல்றாரு, நீயும் உன் வழித்தோன்றல்களும் உன் குடும்பமும் வாழும் பொருட்டு வாழ்வை தெரிந்து கொள்ள அப்படின்ட்டு. இங்க அழகா யோவான் எழுதுறாரு, கடவுள் நமக்கு நிலை வாழ்வை அளித்துள்ளார். அந்த வாழ்வு எங்க இருக்குதான்? அவருடைய மகனுக்குள் இருக்கிறது. அவருடைய மகனுக்குள் இருக்கிறது. இன்னைக்கு எத்தனை பேர் இயேசு ஆண்டவரை வீட்டுகளில் அறிக்கை செய்கிறோம்? இயேசு ஆண்டவர் எத்தனை பேர் அறிக்கை செய்கிறோம்? எப்போ பார்த்தாலும் பாவினே புலம்பிட்டு இருக்கக்கூடாது. பாவத்திலிருந்து நம்ம என்ன செஞ்சார்? நம்மளை மீட்டுட்டார். நம்ம இப்போ கடவுளுடைய பிள்ளைங்க, மறுபடியும் என்ன செய்யக்கூடாது? பின்னாடி போகக்கூடாது. இப்போ கடவுளுடைய பிள்ளை ஆகிட்டோம் அப்படின்னா, கடவுளுடைய பிள்ளைங்க மறுபடியும் பாவம் செய்யலாமா? பாவம் செய்யலாமா? பாவம் செய்யக்கூடாது இல்லையா? ஏன் பாவம் செய்யக்கூடாது? 3:9. 1 யோவான் 3:9 ஒரு வாசிங்க. 3:9. கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள் எவரும் பாவம் செய்வதில்லை, ஏனெனில் கடவுளின் இயல்பு அவரிடம் இருக்கிறது. கவனிச்சிங்களா? கடவுளிடமிருந்து பிறந்துட்டோம் அப்படின்னு சொன்னா நம்மளால பாவம் செய்ய முடியாதான். ஏன்? கடவுளுடைய இயல்பு, அவருக்குடைய குலநலன்கள், அவருக்குடைய மனநல, அவருக்குள்ள இருக்கக்கூடிய பண்புகள் நமக்குள்ள வந்துடுது. அதனால என்ன செய்ய முடியாது? நம்மளால பாவம் செய்ய முடியாது. அதையும் மீறி நான் பாவம் செய்கிறேன் அப்படின்னா நான் இன்னும் உண்மையான மனமாற்றத்துக்குள்ளே வரல, உண்மையான அந்த வாழ்வை நான் இன்னும் கண்டுபிடிக்கலை, என் கண் இன்னும் திறக்கலை, இன்னும் அந்த உலக போக்கில் தான் போயிட்டு இருக்கிறேன். உண்மையான அந்த வாழ்வை கண்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளால் என்ன செய்ய முடியாது? தீமையானவற்றை செய்ய முடியாது. ஏன் அப்படின்னா கடவுள் அவருடைய சாயலை நமக்குள்ளே வச்சுட்டார். நீ தொடக்கத்தில் நம்ம படைக்கும் போதே கடவுள் எப்படி படைச்சாரு? அவருடைய சாயலாக, அவருடைய ரூபத்தின்படி நம்மளை படைச்சார் இல்லையா? நல்லா கவனிங்க. அப்படி படைச்ச இடத்துல என்ன ஆயிடுச்சு? அந்த
பிசாசு வந்து ஏமாத்தணுன்னு அங்கே அந்த படைப்பின் சாயலை என்ன பண்ணிட்டான் மனிதன் இழந்து போயிட்டான். கடவுள் தன்னுடைய சாயலை படைச்சார், தன்னுடைய சாயலாக படைச்சார். ஆனால் அந்த பிசாசு வந்து சொல்லி நீ இது இந்த கனியை ஏமாற்றி சாப்பிட சொன்னோடனே அந்த கடவுள் கொடுத்த மேன்மையை இழந்து போயிட்டான் ஏதேன் தோட்டத்துக்குள்ளே. அதுக்கப்புறம் மனுஷன் அங்கேருந்து என்ன ஆயிடுச்சு, ஏதேன் தோட்டத்துலேருந்து அவனை வெளியே விரட்டி விட்டார். திரும்பவும் அதுக்குள்ளே போகிறதுக்கு எந்த வழியும் இல்லை. ஆனால் கடவுளுடைய அன்பு பாருங்க, மனிதனை தன்னுடைய சாயலாக படைத்தார், தன்னுடைய ரூபத்தின் படைத்தார், தான் படைத்தது எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளக்கூடிய அதிகாரத்தை அவனுக்கு நமக்கு கொடுத்தார். ஆனால் பிசாசு ஒரு வார்த்தையில் எல்லாவற்றையும் ஏமாற்றி விட்டு எல்லா அதிகாரங்களையும் அவன் கையில் எடுத்துக்கிட்டான். அதோட மனிதன் அந்த ஏதேன் தோட்ட அந்த வாழ்வின் நூல் இருக்கக்கூடிய இடத்த விட்டு வெளியே வந்துட்டான். இப்போ திரும்ப உள்ளே போகிறதுக்கு எந்த வழியும் கிடையாது. ஆனால் கடவுளுடைய விருப்பம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தன் சாயலாக படைக்கப்பட்ட மனிதனை மீண்டும் அவனுடைய சாயலை அவனுக்கு கொடுத்து அவனை மறுபடியும் இந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ள அந்த நிலைவாழ்வு நம்முடைய வாழ்வின் நூல் இருக்கக்கூடிய இடத்துக்கு கொண்டு வரணுங்கிறது தான் கடவுளுடைய மாறாத அன்பு. அப்போ அதுக்கு தான் என்ன செஞ்சார், ஒரே மகனை இந்த உலகத்துக்கு அனுப்புனதோ மட்டும் இல்லை, எதுக்கு அனுப்புனாராம்? ரோமையர் 8:29 வாசிங்க. எதுக்கு அனுப்புனார் கவனிங்க, கொஞ்சம் நல்லா கவனிங்க ஆழமா. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விடுதலை வாழ்வு இந்த இடத்துல கிடைக்கும். தம்மால் முன்பே தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் ஆமென் தம் மகனின் சாயலுக்கு ஏற்றவாறு இருக்க வேண்டும் என கடவுள் முன்குறித்து வைத்தார். பாத்தீங்களா, கடவுள் சாயல்ல படைக்கப்பட்ட மனுஷன் அந்த கடவுள் சாயலை இழந்து போயிட்டான். ஆனால் என்ன சொல்றாரு, தம்மால் முன் குறிச்சாச்சு நம்மளை, கடவுளுடைய பிள்ளையா அங்க ஏதேன் தோட்டத்தை முன் குறிச்சதுனால இழந்து போன சாயலை மறுபடியும் கொடுக்கறதுக்கு தான் தன்னுடைய ஒரே மகனை அனுப்பி அவர் வழியாக நமக்கு மீண்டும் அந்த 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 இழந்து போன சாயலை, உண்மையான கடவுளுடைய பிள்ளையுடைய சாயலை கொடுக்கறதுக்கு அவர் இந்த உலகத்துக்கு வந்தார் இல்லையா. பாவமில்லாத அவர் நமக்காக பாவ நிலை ஏற்றுக்கொண்டார். எவ்வளோ அற்புதமான செயல் பாருங்க. இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். அப்போ அந்த நிலைவாழ்வு எங்கே இருக்குது? இன்னைக்கு ஆசீர்வாதத்தை தேடி எங்கெல்லாம் அலைகிறோம் இல்லையா. இப்போ மனம் மாறி இருக்கோம், காலையிலேருந்து செய்தியை கேட்டு மனம் மாறி நீங்கள் மனம் மாறினவர்கள் என்பதை அவருடைய செயலில் காட்டுங்க அப்படின்னு சொல்லி யார் சொன்னது? யார் சொல்ல கேட்டீங்க காலையில்? திருமுழுக்கு யோவான் சொன்னார், நீங்கள் மனம் மாறியவர்கள் என்பதை அதற்கான செயலில் காட்டுங்க அப்படின்னு சொல்லார். அப்போ நம்ம இன்னைக்கு மனம் மாறி இருக்கிறோம் அப்படிங்கிறத உறுதியாக இருந்தால் நீங்கள் யார்கிட்ட வரணும்? இயேசு ஆண்டவர்கிட்ட உங்களை முழுமையாக ஒப்பு கொடுக்கணும். அவர் தான் என்ன செய்வார், மறுபடியும் அந்த கடவுளுடைய பிள்ளை அந்த உரிமையிலேருந்து நம்மளை விலகாமல் காக்கக்கூடியவர் அவர் ஒருத்தர் தான். அதில் ரொம்ப தெளிவாக இருக்கணும். நீங்கள் மனம் திரும்பி வேறு எங்கிட்டாவது போனீங்கன்னு வைங்க, பழைய நிலைமை தான் வரும். நீங்கள் இயேசு ஆண்டவர்கிட்ட வந்துட்டீங்க அப்படின்னா அந்த நிலை வாழ்வில் நிலைச்சிருக்க செய்வார். அவர் கடைசி வரைக்கும் நிலைச்சிருக்க செய்வார். அவர் கையிலேருந்து யாரும் நம்மளை பறிக்க முடியாது. அவரே சொல்லியிருக்கார், என் ஆடுகளை என் கையிலேருந்து யாரும் பறிக்க முடியாது அப்படின்னு. பார்த்தீங்கன்னா மனம் திரும்ப இப்போ யூதாஸை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவனும் மனம் திரும்பினான். கவனிச்சிங்களா, யூதாஸு ஆண்டவரை தெரியாமல் என்ன செஞ்சிட்டான், காட்டி கொடுத்துட்டு போய் என்ன செய்கிறான், காட்டி கொடுத்ததுக்கப்புறம் மனம் அவனுக்கு நோகுது. நோன்னொன்னே போய் அப்படியே சொல்கிறான். அந்த செய்தியில் வாய்ச்சி பார்த்தீங்கன்னா, அவன் தன் குற்றமில்லாதவரை நான் காட்டி கொடுத்து பாவம் செய்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே ஓடுறான்? மனிதர்கிட்ட ஓடுறான், பரிசேயர்கிட்ட ஓடுறான். மனம் திரும்ப நான் உள்ளபடியே நான் பாவமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பாவத்தை உணர்ந்து ஓடுறான். இப்படி பண்ணிட்டோமே அப்படின்ட்டு காசை வாங்கினவன்ட்ட கொண்டே கொடுக்க போகிறான். 30 வெள்ளிக்காசை வாங்கிட்டோம் அப்படின்னு கொண்டே அவன் மூஞ்சில் கொண்டே போடுறான். அந்த மனிதர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? அதனால் எங்களுக்கு என்ன, அது உன்பாடு, நீயே பார்த்துக்கொள்ள அப்படின்னு கை விட்டுட்டாங்க. எவ்வளவு ஒரு பரிதாபத்துக்கு ஒரு நிலை பாருங்க. மனம் திரும்புகிறான், ஆனால் அந்த மனம் திரும்பின வாழ்வு, அந்த வாழ்வின் நூல் எழுதப்பட்டிருக்க இடத்துல நம்மளால் போக முடியலை. ஓடுறான், அங்கே ஆலயத்தில் ஓடி போய் அந்த காசை கொண்டு எறிகிறான். அவங்க ஒரே வார்த்தையில் சொல்லிட்டாங்க, அதனால் எங்களுக்கு என்ன, நீயே பார்த்துக்கொள் அப்படின்னு சொல்லிட்டான். அந்தோடு அவன் என்ன செய்கிறான், போய் தற்கொலை பண்ணிக்கிட்டான். தன் மனம் உடைஞ்சி நொறுங்கி போய் தற்கொலை பண்ணிக்கிட்டு அப்படியே ஆண்டவர்கிட்ட வர அவனால் முடியலை. பிசாசு அந்த அளவுக்கு கொண்டு போய் அவனை கொண்டு போட்டுருச்சு. ஆனால் அதே நேரத்தில் இன்னொருத்தர் மனம் திரும்பினார். யாரு? பேதுரு. ஆனால் அவர் என்ன செஞ்சார்? ஆண்டவர் இயேசு நோக்கி பார்த்தார். அவர் சொன்னார், அந்த பார்வை பாருங்க. அந்த இடத்துல பேதுரு அந்த கல்வாரி சிலுவைக்கு அவரை கூட்டிகிட்டு போவாங்க. ஆண்டவர் இயேசு நீதிமன்றத்தில் கொண்டு நிறுத்தி போயிட்டு இருப்பாங்க. அவர் சொல்லுவார்,
நீ என்னை 3 முறை மறுதளிக்க போகிற அப்படின்ட்டு. ஆண்டவரே, நான் உயிரை கொடுத்தாலும் நான் இருப்பேன், அப்படி செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னான். ஆனால் பயந்துக்கிட்டு என்ன செஞ்சார், நடுக்கத்தில் அவர் எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்லிட்டு அந்த காட்டி கொடுக்கறத விட மறுதளிக்கிறது எவ்வளவு பெரிய குற்றம். மறுதளிக்கிறது, தன்னோட உயிருக்குயிராக நேசித்த ஆண்டவரை அந்த எல்லாரும் முன்னாடி பயந்துக்கிட்டு என்ன பண்ணிட்டார், எனக்கு அவர் தெரியவே தெரியாது, சத்தியம் பண்ணி தெரியாதுன்னு சொல்லிட்டு. அப்போ தான் பேதுரு சேவல் கூவும்போது ஆண்டவர் இயேசு பேதுரு பக்கம் அப்படி திரும்பி பார்ப்பார். அப்போ பேதுரு அந்த ஆண்டோட அந்த முகத்தை பார்த்தோன்னே அப்படியே குற்றம் உணர்ந்து கண்ணீர் வடித்து அழுது அதோடு என்ன பண்ணிடுவார், மனம் திரும்பி யார்கிட்ட வந்துடுவார், இயேசுகிட்ட வந்துடுவார். அதனால தான் அவருக்கு முதல் திருச்சபனுடைய அந்தஸ்து அவருக்கு கிடைச்சது. அந்த அளவுக்கு வைராக்கியமாக மாறி அதுக்கப்புறம் யாரை மறுதளித்தாரோ அவருக்காக தன்னுடைய வாழ்நாளெல்லாம் ஓடினார். அவருடைய வாழ்க்கை அவ்வளோ வித்தியாசமாக மாறிச்சு. இப்போ மனம் மாறி எங்கே வரணும், நம்ம ஆண்டவர் இயேசுகிட்ட வரணும். திரும்பவும் பாய்ன்னு புலம்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. அவருடைய ரத்தத்தால் ஒவ்வொரு நாளும் இப்போ கடவுளுடைய மனம் மாறினவங்களுக்கும் மனம் மாறாதவங்களுக்கும் எல்லாம் வித்தியாசம். பாவிகள் பாவம் செய்கிறதுக்கும் கடவுளுடைய பிள்ளைங்க பாவம் செய்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது, தெரியுமா உங்களுக்கு? கடவுளுடைய பிள்ளை என்ன செய்வாங்க, சின்ன தப்புனாலும் கூட உடனே மனசாட்சியில் குத்தப்பட்டு ஐயோ இப்படி பேசிட்டோமே, இப்படி நம்ம பண்ணிட்டோமே, தெரியும் இப்படி செஞ்சுருக்கக்கூடாது அப்படின்ட்டு என்ன செய்வாங்க, உணர்வாங்க. ஆனால் மனம் திரும்பாதவங்க என்ன செய்வாங்க, நான் என்ன அவங்க என்னை விட அவங்கள விட நான் தேவலை, அவ்வளோ மோசமாக ஒன்றும் இல்லை, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு என்ன செய்வாங்க, அதை மூடி மறைச்சிக்கிறாங்க. அதனால தான் நீதிமொழிகள் 28:13 இப்படி சொல்லப்பட்டிருக்கு. நீதிமொழிகள் 28:13 யாராவது வாசிங்க. பார்த்தீங்களா, மூடி மறைக்கக்கூடாது. ஆண்டவர் ஆவியானவர் நம்ம பாவங்களை குற்றங்களை உணர்த்தும் போது அதை என்ன செய்யக்கூடாதான், மூடி மறைச்சிக்கிட்டு அதை சரி பண்ணக்கூடாது. ஆனால் கடவுளா பிள்ளையா பிறந்துட்டவங்க என்ன செய்ய முடியாது, அவங்களால மூடி மறைக்க முடியாது. ஏன்னா கடவுளுடைய இயல்பு அவருக்குள்ளே வந்துடுது, கடவுளுடைய அன்பு அவங்களுக்குள்ளே வந்துடுது, கடவுளுடைய இரக்கம் அவங்களுக்குள்ள நிறைவாக வந்தோடனே அவங்களால என்ன செய்ய முடியாது. இதுதான் பாவிக்கும் கடவுளுடைய பிள்ளைங்களுக்குள்ள வித்தியாசம். இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுத்துக்கிறோம், உண்மையிலேயே நான் கடவுளுடைய பிள்ளையாக மாறி இருக்கிறேனா அப்படிங்கிறத கொஞ்சம் நினச்சி பார்ப்போம். ஒரு பாடல் வரிகள், களிமண்ணான என்னையும் கையிலெடுமையாம், குயவனேவும் விருப்பம் போல என்னை வளையுமையாம், களிமண்ணான என்னையும் கையிலெடுமையாம் ஏசையா, எத்தனையோ துன்பங்களால் பிசையப்படுவது நான் எளிதான பாத்திரமாய் உருவாவதற்கு, எத்தனையோ துன்பங்களால் பிசையப்படுவது நான் எழிலான பாத்திரமாய் உருவாவதற்கு, கடந்து வந்த பாதைகட்காய் நன்றி சொல்கிறேன், இனி தொடர்ந்து வரும் நாட்களுக்கும் அருளை கேட்கிறேன், கடந்து வந்த பாதைகட்காய் நன்றி சொல்கிறேன், இனி தொடர்ந்து வரும் நாட்களுக்கும் அருளை கேட்கிறேன், களிமண்ணான என்னையும் கையிலெடுமையா ஏசையா, உமது கைகள் எனது வாழ்வை பிசைந்திட வேண்டும், உமக்குகந்த பாத்திரமாய் வளைந்திட வேண்டும், உமது கைகள் எனது வாழ்வை பிசைந்திட வேண்டும், உமக்குகந்த பாத்திரமாய் வளைந்திட வேண்டும், வாழ்வில் வந்த இன்னல்களுக்காய் நன்றி சொல்கிறேன், இனி நடப்பதெல்லாம் நன்மைக்கென்று ஏற்றுக்கொள்கிறேன், வாழ்வில் வந்த இன்னல்களுக்காய் நன்றி சொல்கிறேன், இனி நடப்பதெல்லாம் நன்மைக்கென்று ஏற்றுக்கொள்கிறேன், களிமண்ணான என்னையும் கையிலெடுமையா ஏசையா ஏசையா. இந்த நாட்களில் நாம் மனம் திரும்பியவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாக நம்மளால் என்ன செய்ய முடியாது, நீதியாக நேர்மையாக வாழ முடியாது. அதுக்கு தான் அவர் துணையை கேட்குறோம்.
என்னால் அவரே சொல்லியிருக்கார் பார்த்தீங்களா, யோவான் நடிச்சது, என்னை பிரிந்து உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. கொடியானது செடியோடு இணைந்திருந்தால் அன்றி தானாக கனி கொடுக்க முடியாது. அதெல்லாம் கற்றுக்கொள்றதுக்கு தான் இந்த நாளில் ஆண்டவர் நம்ம அழைச்சிருக்கார். எவ்வளோ அற்புதமான ஆண்டவர் பாருங்கள். நாம் அந்த உலகத்தில் தமிழை நிமிர்ந்து நடக்கணும், எல்லா இடத்துலையும் ஒரு நல்ல கிறிஸ்தவர்களாக வாழணும். திரளான மக்கள் நம்மக்கிட்ட வரணும். இந்த அண்ணன்கிட்ட போனால் ஒரு நல்ல செய்தி சொல்லுவாங்க, இந்த அக்காட்ட போனால் ஒரு நல்ல வார்த்தை நமக்கு சொல்லுவாங்க, அவங்க பொய் சொல்ல மாட்டாங்க, ஏதாவது ஒரு உதவி அப்படின்னு சொல்லி அந்த இரக்கம், அந்த அன்பு நம்மகிட்ட இருந்து என்ன செய்யும், மனம் மாறியவர்கள் என்பது அதுதான். முன்னே இருந்த மாதிரி பின்னாடி என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. எல்லாமே மாறி டோட்டலாக மாற்றுறது தான் மனமாற்றங்கிறது. மனமாற்றம் தூய் ஆவியானவர் கொடுக்கக்கூடியது. அவருடைய வார்த்தை கீழ்ப்படியும் போது அது ஆட்டோமேட்டிக்காக இயல்பாகவே நமக்குள்ளே மாறக்கூடியது. அன்பார்ந்தவர்களே, நானும் ஒரு காலத்தில் அப்படி தான் வாழ்ந்தேன். ஒரு காலத்தில், இன்றைக்கி உங்களுக்கு முன்னாடி நான் நின்று ஆண்டவரை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் ஒரு காலத்தில் பயங்கரமான குடிச்சிட்டு கண்ணா பின்னான்னு வழி தெரியாமல் கண்ணுமுக்கு தெரியாமல் நடந்த ஒரு மனிதர் நான். ஒரு பஞ்சாலையில் வேலை பார்த்தேன். திருமணமாகி 3 குழந்தைகள், சின்ன பிள்ளைங்க. அப்போ குறைவான ஊதியம், பிள்ளைங்கள்லாம் சின்ன பிள்ளைங்களாக இருக்காங்க. ஆனால் குடிக்கு அடிமையாகி, குடினா சாதாரண குடியில் எல்லாமே, பட்ட சாராயத்திலேருந்து கஞ்சாவிலேருந்து என்னென்ன கிடைக்குதோ அத்தனையும் குடிச்சுவிட்டு அங்கங்கே இந்த பண்டிகையெல்லாம் வந்துச்சுன்னா வீட்டில் என்னை பார்க்க முடியாது, எங்கேயாவது போய் பிளாட்டாகி கிடப்பேன். அப்படி ஒரு உளையான சேற்றில் கிடந்த ஒரு மனுஷன். அதனால தான் நான் இன்றைக்கும் சொல்கிறேன், மனம் மாறி ஆண்டவர் பக்கம் திரும்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த இயல்பை, நம்முடைய எண்ணங்களை மாற்றக்கூடிய சக்தி, அந்த உண்மையான மனமாற்றக்கூடிய சக்தி, ஆற்றலும் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்குள்ளே மட்டும்தான் இருக்குது. அதை நான் ஆணித்தரமாக சொல்லுவேன் உங்களுக்கு. அங்கெல்லாம் போய் எங்கேயும் அலைய வேண்டியது அவசியமே கிடையாது. இப்படி நான் இருந்துக்கிட்டப்போ பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டுக்காரமாக ஒரு அடிக்கடி வீட்டிலலாம் பிள்ளைங்கள்லாம் கூடி ஜெபம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நான் வெளியில் சேர் போட்டு உட்காந்து சிகரெட்டு பற்ற வச்சுக்கிட்டு அவங்கள கேலி செஞ்சுக்கிட்டு இருப்பேன். அப்படி ஒரு சூழ்நிலையில் இருந்த நிலைமை. ஆனால் எங்கள் வீட்டுக்காரம்மா போய் அப்போ எங்கள் சிஸ்டர்கிட்ட போய், அருள் சகோதரிகள்கிட்ட போய், தியோனி சிஸ்டர் இருந்தாங்க அப்போ, அவங்க இப்போ இறந்து போயிட்டாங்க. இன்றைக்கும் நான் என்னுடைய வாழ்க்கையை தெரியும் பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் அவங்க முகம்தான் எனக்கு தெரியும். நான் நிலைமைக்கு இருக்கிற காரணமே அடிப்படை அவங்க தான். அவங்க என்னை நிறைய அட்வைஸ் பண்ணி சொல்லுவாங்க, இப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுப்பா, உனக்கு 3 பிள்ளைங்க இருக்குது, நீ ஒரு நல்ல பொறுப்பில் ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிற, நீ இருந்துக்கிட்டு இப்படிலாம் செய்யலாமா அப்படின்னு. அவங்க சொன்னதெல்லாம் எதுவுமே நான் கேட்கல. திரும்ப என்னை வற்புறுத்துனாங்க. அப்படின்ட்டு அப்புறம் நீ என் கூட ஒரு வாரத்துக்கு நீனும் உன் மனைவியும் சேர்ந்து ஒரு வாரத்துக்கு தியானத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. எங்கே, கேரளா டிவைன் சென்டருக்கு. அப்போ நான் சொன்னேன், சிஸ்டர் 2 நாள் லீவ் போட்டால் கூட எனக்கு ஊதியம் குறைஞ்சி போயிடும், சம்பளம் குறைஞ்சி போயிடும், வீட்டில் சமாளிக்க முடியாது, வாரம் பூரா வேளாத்தே, கையில் ஒன்றும் இல்லை, கையில் கட்டினது வாய் கட்டாமல் அப்படி தான் இருந்துச்சு வாழ்க்கை. அப்போ அப்போ திரும்ப சொன்னாங்க. அப்புறம் கேட்டாங்க, உனக்கு ஒரு வாரத்துக்கு எவ்வளோ சம்பளம் வரும்னு கேட்டாங்க. நான் அதை சொன்னேன். அப்போ கம்மியான சம்பளம் தான் நான் சொல்கிறது. அப்போ அந்த ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ சொன்னாங்க, சரி உனக்கு ஒரு வாரத்துக்கு இவ்வளோ சம்பளம் தானே, நான் உனக்கு 2 வாரத்துக்குள்ள சம்பளத்தை உனக்கு நான் சேர்த்து உனக்கு நான் தர்றேன், நீ விட்டுட்டு வா, உனக்கு நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வம்பு பண்ணி வேண்டாம் வெறுப்பாக தான் அவங்க கூட சரின்ட்டு ஒரு வாரம் அங்கே போனேன். டிவைன் சென்டர், கேரளா சென்டரு. ஒரு 5000 பேர் 10,000 பேர் இப்படி ஒரே நேரத்தில் 1000-2000 பேர் கூடி ஆராதனை செய்யக்கூடிய ஒரு பெரிய தியான ஹால். ஒரு முறை தான் போனேன். அதுக்காண்டி இப்போ வருஷம் நடந்து போகிறாங்களே அந்த மாதிரியெல்லாம் எங்கேயும் போகலண்ணா. அந்த ஒரு முறை போனேன். ஒரு முறை போட்டு உள்ளே கொண்டு போயிட்டாங்க. அங்கே போய் என்னை உள்ளே விட்டோன்னு ஒரு ஜெயிலுக்குள்ளே போய் அடைச்சா எப்படி இருப்பான், அந்த மாதிரி தான் எனக்கு நரக வேதனை மாதிரி இருந்துச்சு. 2 நாள் வரைக்கும் போய் அந்த கேட்டில் உள்ள வாட்ச்மேன்ட்ட அவனுக்கு ஒரு 10 ரூபா பாக்கெட்டில் வச்சுவிட்டு வெளியில் போய் தெரியாமல் சிகரெட்டு பீடி சிகரெட்டு குடிச்சிட்டு வந்தேன் 2 நாள் வரைக்கும் தியான சென்டருக்கு போயும். ஆனால் 3ஆவது நாள் அங்கே ஒரு பெரிய ஒரு ஒர்ஷிப் ஆராதனை நிகழ்வு வந்தது. பாடல் நல்லா பாடுறாங்க. அன்னைக்கு நான் வாழ்க்கையில் கேட்காத இறைவார்த்தையெல்லாம் அன்னைக்கு அங்கே கேட்குறேன். அது வரைக்கும் பைபிள் தெரியாது, இறைவார்த்தை தெரியாது. தண்ணியை போட்டுவிட்டு போய் இந்த கோயிலில் போய் இந்த மாதா படத்தில் கையை வச்சுக்கிட்டு அப்படியே இருப்பேன், செவத்தில் பெரிய பக்திமான் மாதிரி இருப்பேன். ஆனால் அன்றைக்கு அவங்க அறிவிக்க வார்த்தை என் உள்ளத்தில் அப்படியே குத்துச்சு.
இறை வார்த்தை அங்கே வாசிக்கப்படுகிற வார்த்தை இதுவரைக்கும் இந்த மாதிரிலாம் கேட்கலை அப்படின்ட்டு அப்படியே குத்துண்டு அந்த ஆராதனை 3வது ஆராதனை நாள் அப்படியே மயக்கப்பட்டு கீழே விழுந்துட்டேன். அதான் ஆவியானுடைய மூடுதல். ஆவியான வந்து நம்ம மனம் திரும்பும் போது நமக்குள்ள ஆவியானவர் வருவார். வாசிங்க எசையா 40:7. யாராவது ஒருத்தர் வாசிங்க 40:7. மைக்கில் வாசிங்க யாராவது. 40:7 எசையா. ஆண்டவரின் ஆவி இறங்கி வரவே புல் உலர்ந்து போம், பூ வதங்கி விழும், உண்மையில் மானிடர் புல்லே ஆவார். பாத்தீங்களா? ஆண்டவருடைய ஆவியானவர் அந்த வார்த்தையை நம்ம கேட்டு மனம் திரும்பும் போது யார் வர்றா நமக்குள்ள? நமக்குள்ள யார் வர்றாரு? 3வது கடவுள், பரிசுத்த ஆவியானவர். இன்னைக்கு ஆவியானவர் பற்றிய அந்த சிந்தனையே நமக்கு நிறைய பேருக்கு வரமாட்டேங்குது. தந்தை, மகன், தூய ஆவியானவர். அவர் தான் நம்ம கூட இருக்கிறவர், 3வது நபர். தந்தை கடவுள் எல்லாவற்றையும் படைத்தார், படைத்து விட்டு அவர் ஓய்வெடுக்கிறாரு. மகன் தன்னுடைய மீட்புக்காக அனுப்பினாரு. அவர் எல்லா வேலையும் செய்து முடிச்சுட்டு கடைசியில் போகும்போது சொல்லுவார், நான் போய் உங்களுக்கு ஒரு துணையாளரை அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் 3வது நபராக பரிசுத்த ஆவியானவர் வந்ததுக்கு அப்புறம் தான் கிறிஸ்தவமே இந்த உலகத்தில் நிலைநாட்டப்பட்டது. அப்படிப்பட்ட ஆவியானவர் என்ன செய்கிறார்? மனம் திரும்பும்போது ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் வர்றார். அங்கே பாருங்க, மனிதன் புல் போன்றவன், பூவை போன்றவன். ஆண்டவருடைய ஆவியானவர் இறங்கி வரும்போது அவன் உலர்ந்து விழுந்து விடுகிறான். இந்த அனுபவம் தான் எனக்கு கிடைச்சு. அப்படியே மயக்கப்பட்டு விழுந்துட்டேன். உண்மையான அந்த தொடுதல் எனக்கு கிடைச்சாங்க. அப்படியே கண்ணீரோட கிடந்து எழுந்திருக்கிறாங்க. அது வரைக்கும் எனக்கு வேண்டாத அந்த தீமையெல்லாம், அதெல்லாம் எனக்குள்ளே இருந்த தீமையெல்லாம் ஒரு செகண்டில் அதெல்லாம் மறைஞ்சு போயிடுச்சு. அங்கே பாடுகிற பாடல், ஜெபம், சொல்லக்கூடிய அந்த ஆராதனை, அதெல்லாம் அப்படியே இனிமையாக எனக்கு மாறிடுச்சு. உள்ள மாற்றம் பாருங்கள், எவ்வளவு ஆச்சரியம். ஒரு செகண்டு தாங்க, ஒரு செகண்ட். இன்றைக்கு குடியை விடுறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணுறாங்க. இப்போ கூட நிறைய பேர் இந்த தவ காலத்தில் மட்டும் குடியை விட்டு அப்புறம் திரும்ப எப்படா வரும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. ஆண்டவர் இயேசு ஒரு மனிதனை விடுதலையாக்கி விட்டார் அப்படின்னு சொன்னால் அவனால் திரும்ப என்ன செய்ய முடியாது? பழைய நிலைமைக்கு போக முடியாது. நான் அப்படி தான், என்னை ஒரு செகண்டில் தூக்கி எடுத்தார் பாருங்க. அதான் உண்மையான விடுதலை. யோவான் நற்செய்தி 8:36 கொஞ்சம் வாசிங்க. யோவான் நற்செய்தி 8:36 கவனிங்க. அங்கே ஒப்புரவு நடந்துக்கிட்டு இருக்கு, அதையும் கவனிங்க. அங்கே அப்படியே போய்கிட்டே இருங்க, அங்கே பக்கம் கவனம் இருக்கட்டும். செய்தியை கேட்டுக்கிட்டு இன்றைக்கு எனக்குள்ள ஒரு உண்மையான மனமாற்றம் வரணும் அப்படிங்கிற உணர்வோட மனம் திறந்து நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்வோம். மகன் உங்களுக்கு விடுதலை அளித்தால் ஆமென், நீங்கள் உண்மையிலேயே விடுதலை பெற்றவர்களாக இருப்பீர்கள். கவனிச்சிங்களா? கவனிச்சிங்களா? கேட்டீங்களா? பின்னாடி இருக்கிறவங்க, மகன் தந்தை கடவுள், மகன் கடவுள், தூய ஆவியானவர் சொன்னோம். இந்த மகன் இயேசு கிறிஸ்து தான் அந்த மகன் என்பவர். அவர் உங்களுக்கு விடுதலை அளித்தால் நீங்கள் உண்மையான விடுதலை பெற்றவர்களாக இருப்பீர்கள். அது என் வாழ்க்கையில் எவ்வளவு உண்மைன்னு பாருங்க. ஏன்னா அதுக்கப்புறம் அவனை என்ன செய்ய முடியாது? பிசாசை வந்து கிட்டத்தில் நெருங்க முடியாது. அந்த குடிங்கிற பிசாசு, பொய்ங்கிற பிசாசு, கோல் மூட்டுற புரணி பேசுகிற அந்த பிசாசெல்லாம் என்ன செய்ய முடியாது? கிட்டத்தில் வர முடியாது. ஓடி போயிடுவான். ஒரு அதட்டு போட்டால் போதும். பேதுருவை இயேசு அதட்டினார்ல, அப்பால போய் சாத்தானே, அந்த மாதிரி என்ன செய்யணும்? வீட்டில் சண்டை வரும்போதெல்லாம் சண்டையை உண்டு பண்ணுகிற பிசாசே போ அப்பால இயேசுவின் பேரால சொல்லிடணும். அடுத்து ஆவியார் நம்ம குடும்பத்துக்குள்ள வந்துடுவார். இன்னைக்கு ஆவியானவரை பற்றி அறிவு நமக்கு வேணும். அப்போ பாருங்க, அந்த மனமாற்றம் எவ்வளவு பெரிய ஒரு செகண்டில். இந்த அதிகாரம் அவர்கிட்ட மட்டும்தான் இருக்குது. யோவான் நற்செய்தி 17:2 வாசிங்க. நான் வந்து என்னுடைய சொந்த வார்த்தையை கொண்டு எதையும் பேசலை, உண்மையான சத்திய வார்த்தைகளை வச்சு தான் உங்களுக்கு சொல்கிறேன். கவனிங்க. யோவான் நற்செய்தி 17:2. நீர் அவருடன் ஒப்படைத்தவர்கள் அனைவருக்கும் அவர் நிறைவாழ்வை அருளுமாறு ஆமென் மனிதர் அனைவர் மீதும் அவருக்கு அதிகாரம் அளித்துள்ளீர். பாத்தீங்களா? ஒரு நல்ல வாழ்வை, ஒரு மனமாற்றத்தின் வாழ்வை, ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை கொடுப்பதற்கு யார்கிட்ட இருக்கு அதிகாரம்? இயேசு ஆண்டவர்கிட்ட தான் இருக்குது. அங்கே வார்த்தையை கவனி. நிலைவாழ்வை கொடுப்பதற்கு நீர் அவருக்கு அதிகாரத்தை அளித்திருக்கிறீர். தந்தை கடவுள் எல்லா அதிகாரத்தையும் எங்கே வச்சிருக்காரு? தன்னுடைய மகன் மேலே வச்சிருக்காரு. அவரை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறாங்களோ உண்மையாக ஏற்றுக்கொள்ளணும். பேருக்கு நற்கனை வாங்கிட்டு போகிறதுல ஒரு புண்ணியம் கிடையாது. உண்மையிலேயே மனம் உடைந்து, ஆண்டவரே இவ்வளவு நாளாக நான் உண்மை அறியாமல் இருந்தேன், இன்றைக்கு இந்த வார்த்தையின் மூலமாக நான் நீர் தான் உண்மையான மீட்பர் என்பதை நான்
அறிந்து கொள்கிறேன், அறிக்கை செய்கிறேன். நீர் போதும் எனக்கு, என் வாழ்க்கையில் எல்லா நிலையிலும் நீங்கள் போதும் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு இயேசு ஏற்றுக்கொள்ளும் போது அங்கே மிகப்பெரிய விடுதலை ஆகுது, பெரிய மனமாற்றம் ஏற்படுது, ஒரு இனம் புரியாத சந்தோஷம் நமக்கு வருது. பார்த்தீங்கன்னா இப்படி மனம் திரும்பினதோடு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு நம்ம மனைவி நானும் இருக்கிறோம். அப்போ அன்னைக்கு தான் அந்த பைபிளை நான் எடுத்தேன். அதுக்கு முன்னாடி பைபிள்லாம் என்னென்ன தெரியாது, இறைவார்த்தையும் தெரியாது, நான் படிக்கவும் இல்லை, எந்த டிகிரியும் படிக்கலை, வெறும் 4வது தான் படிச்சிருக்கேன். வெறும் 4வது அந்த காலத்தில் படித்தேன், வெறும் 4ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கேன். ஆனால் அன்னைக்கு இந்த விவிலியத்தை கையில் எடுத்துட்டேன். மனம் திரும்பி வரும்போது விவிலியத்தை கையில் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பைபிள் படிக்கிறது, ஜெபம் பண்ணுறது, அந்த நண்பர்களோடு சேர்ந்து ஜெபிக்க போகிறது, இந்த பெரிய ஆஸ்பத்திரியிலலாம் போய் ஜெபம் பண்ணுவோம், சிஸ்டர்களோடு சேர்ந்து இப்படி ஜெபம் பண்ணி இப்படிலாம் ஓடி ஆடி ஆண்டவருக்காண்டி ஓடி தெரிஞ்சோம். இப்படி போய்கிட்டு இருக்க நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மாற்றம் குடும்பத்தில் வந்துச்சு. என்னென்னு கேட்டிங்கன்னா, எனக்கு உடன் பிறந்தவங்க என்னுடைய ஒரு சகோதரர், ஒரு சகோதரி, நாங்கள் 3 பேர் கூட பிறந்தவங்க. அப்போ இப்படி இருக்கிற நேரத்தில் கூட பிறந்த தம்பி கூட கொஞ்ச நாளாக ஒரு சின்ன மன வருத்தம், அது அப்படியே பெருசாகி சுவர் மாதிரி எழும்பி சுத்தமாக பிள்ளை குட்டிகளோட யாரோடையும் பேசுகிறதே கிடையாது, அப்படியே அடைச்சி போய் பல வருஷங்கள் ஓடிடுச்சு. இப்போ நான் மனம் திரும்பினதுக்கப்புறம் அங்கங்கே நம்ம வெளியில் ஓடிட்டு தரேன். அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாரு, தலையில் கொட்டி சொல்கிறாரு, மகனே நீ உன்னைய நான் உன் பிள்ளையாப்ப இருக்கிற, சரி ரைட்டு, இப்போ உனக்கு முன்னாடி இருக்கிற உன்னோட சகோதரனை பாரு. நடந்ததுங்க, நேச்சராக உணர்த்தி ஆண்டவர் நடத்தினார். உன் கூட பிறந்தவன் உனக்கு முன்னாடி இருக்கிறான், அவனும் கஷ்டப்படுறான், உன்ன மாதிரி பிள்ளைங்கள்லாம் வச்சுருக்கான், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ அவனோட உறவு, உன் கூட பிறந்த உன் குடும்பத்தில் உள்ளவன் தானே, எப்படியெல்லாம் உன்னை உங்கள் அம்மா 3 பேரையும் ஒன்றா தானே வளர்த்தாங்க, அப்படி அவனோட அப்படி பகையாக இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு தலையில் கொட்டின மாதிரி உணர்த்தினார். உடனே நான் என்ன செஞ்சேன், ஆமாண்டவரே அப்படின்ட்டு உணர்ந்து, இதை உடனே நான் போய் நேராக மன்னிப்பு கேட்க முடியாது, பேச முடியாது. என் மனைவி கிட்ட கலந்து பேசுகிறேன், போய் கேட்குறேன், நல்லா கவனி. அப்போ என்னம்மா இந்த மாதிரி ஆண்டவர் இப்படி உணர்த்தினார், நம்ம அவங்களோட பல வருஷமாக பேசாமல் இருக்கிறோமே அப்படின்னு சொல்லும்போது அவங்கள்ட்ட கேட்குறேன், என்ன சொல்லியிருப்பாங்க, சும்மா பேசுங்க ஒன்றுது. மனைவிகிட்ட போய் சொல்கிறேன், அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, நல்லா கேட்டுக்கிறேங்க. பெண்கள் எப்போவுமே ஒரு சுயநலம், ஏன்னா நான் பெற்ற அனுபவம் அவங்களுக்கு கிடைக்கல, கூட்டிகிட்டு போனாங்களே தவிர அந்த அனுபவம், அந்த உள்ளான அனுபவம் அவங்களுக்கு கிடைக்கல. கூப்பிட்டு போனாங்க, கூட்டிகிட்டு வந்தாங்க. அப்போ கேட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா, உங்களுக்கு சூடு சொரணை ஏதாவது இருக்கா, எப்படி இருக்கு பாருங்க. அப்புறம் நான் அவங்க நிலையிலேருந்து யோசித்தேன். அப்புறம் உங்களுக்கு சண்டைலாம் போடலை, ஏன்னா ஆண்டோட பிள்ளை ஆனதுக்கப்புறம் யாரு கூட நம்ம சண்டை போட மாட்டோம், அவங்க மனநிலையை நமக்கு புரிஞ்சுக்கிறோம், நமக்கு அந்த அறிவை கொடுப்பார் ஆண்டவர். உடனே அவங்க கூட சண்டையெல்லாம் சத்தமெல்லாம் போடல, சரிம்மா அப்படியா சரி இரு அப்படின்ட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள பக்குவப்படுத்தி அப்புறம் பேசினேன். இங்கே வா, நான் மாறணும்னு நீ ஆசைப்பட்ட, ஆண்டவர் இப்போ என்னை மாற்றி உன் கையில் அழகான எல்லா பழக்கத்துலேருந்து விடுதலையாக்கி ஒரு நல்ல கணவரை உனக்கு கொடுத்துருக்காரு. இப்போ நம்ம 2 பேரும் சேர்ந்து என்ன செய்யணும், அவர் சொல்கிறத செய்யணும் அப்படின்னு கொஞ்சம் பேசி ஒழுங்கு பண்ணேன். அப்புறம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்களாச்சும் உங்கள் தம்பியாச்சும் அது என்ன இருந்தாலும் விட மாட்டிய, நீங்கள் கூட பிறந்தவங்க போயிடுவிய, நீங்கள் போயிருங்க, ஆனால் என்ன எதுக்கும் இழுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி போட்டாங்க. அப்புறம் சரி அப்படின்ட்டு பக்குவப்படுத்தி அவங்கள பேசி ஒழுங்கு பண்ணி அப்புறம் அந்த பிள்ளைகளோட சிறு சிறு கொஞ்சம் கொஞ்சமாக கூப்பிட்டு போய் ஓடி போயிருங்க, கூப்பிட்டாக்க ஓடி போயிருங்க. அப்படி ஒரு ரொம்ப நாள் ஆயிடுச்சுல, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் பேசி ஒழுங்கு பண்ணி அப்புறம் சமாதானம் ஆகிட்டோம். அவங்களோட கொஞ்ச நாளாக பேசி இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் முகம் கொடுத்து ஒருத்தருக்கு பேசுகிற அளவுக்கு வந்துட்டோம். எல்லோரும் முகம் கொடுத்து பேசுகிற அளவுக்கு வந்துட்டோம். எப்படி இருக்குன்னு பாருங்கள், ஒரு குடும்பத்தில் அண்ணன் தம்பி அக்கா நம்ம கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு குடும்பத்தில் எப்படி இருந்திருப்போம், ஒரு சமாதானமாக ஒரு பிள்ளை, ஒரு குடும்பத்தில் ஒரு 2 சகோதரியும் ஒரு சகோதரன் 3 பேர் இருந்து சேர்ந்து இருக்கிற குடும்பத்தில் எப்படி இருந்திருப்போம், எவ்வளோ விளையாண்டுருப்போம், எவ்வளோ சந்தோஷமாக பேசியிருப்போம். அதெல்லாம் இப்போ எல்லாம் குட்டீச்சராக போய் என்ன ஆயிடுச்சு, ஒன்றும் இல்லாத காரியங்களுக்கு அடைச்சி போய் அப்படியே நிற்கிது. ஆனால் அந்த நிலையை மறுபடியும் ஆண்டவர் ஏற்படுத்தி அங்கே ஒரு சுமமான ஏற்படுத்த சொல்லி எல்லாரும் ஒன்றா சேரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆண்டவர் உருவாக்கினார். அப்போ நான் பார்த்தேன், சரி அக்கா ஊரில் இருக்காங்க, அவங்களையும் வர சொல்லி தம்பி வீட்டார் எல்லாம் சேர்ந்து ஒரே இடத்துல ஒரு வீட்டில் சமையல் செஞ்சு இன்றைக்கி எல்லோரும் சந்தோஷமாக நம்ம இருந்து நல்லா சாப்பிட்டு, ஏன்னா எவ்வளோ வருஷம் எனக்கு இன்றைக்கி நினச்சாலும் கூட அப்படியே கண்ணீர் வருது. ஏன்னா எவ்வளவு காலம் ஆயிடுச்சு, நம்ம எல்லாத்தையும் இழந்து போயிட்டோமே, இப்படி ஒன்றுமில்லாத இந்த பகை சண்டை எத்தனை சந்தோஷத்தை நம்ம இழந்திருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் நினச்சி கண்ணீர் வருது இன்றைக்கி. அப்போ எல்லாம் சேர்ந்து ஒன்றா சமைச்சு ஒன்றா இருந்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே திருப்பாடலில் சொல்லப்பட்டிருக்கு, சகோதரர்கள் ஒன்றுபட்டு வாழ்வது அது அவ்வளவு இனிமையானது, அது ஆரோனின் தலையில் ஊற்றப்பட்ட நறுமண தைலத்துக்கு ஒப்பாகும் அப்படின்ட்டு அங்கே இறைவார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. அது உண்மை. அப்புறம் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு அற்புதம் என்னென்னு கேட்டிங்கன்னா,
அந்த இடத்துல எங்கள் சகோதரி ஒருத்தர் 46 வயசு, என்னோட பிறந்த சகோதரிக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. பாருங்கள், 46 வயசு ஆனாலும் குழந்தை இல்லை. அவங்களும் இந்த சந்தியாபுர கோயிலில் போய் வருஷம் ஆடு வெட்டுவாங்க, எல்லாம் இங்கெல்லாம் போவாங்க, ஆனால் ஒரு பயனும் கிடையாது. அப்போ இந்த சூழ்நிலையில் நாங்கள் எல்லாம் கூடி நன்றி சொல்லி ஜெபிக்கிறதுக்கு, அப்போ எனக்கு ஜெபம்னா ரொம்ப பிடிக்கும், ஜெபிக்க பழகிட்டேன். நல்லா ஒன்றுமே தெரியா இருந்தவன் எப்படி எந்தெந்த நேரத்தை எப்படி ஜெபிக்கணும்னு ஜெபிக்க பழகிட்டேன். அப்போ சொல்கிறார் ஆண்டவர், நீ இப்போ உன்னுடைய சகோதரியுடைய குழந்தைக்காக நீ ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்லி உணர்த்துறாது எனக்கு. அப்போ நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஒருமனப்பட்டு ஜெபிச்சு, அப்போ நான் சொன்னேன், ஆண்டவரே, ஆபிரகாமுக்கு 100 வயசு குழந்தை கொடுத்தீங்க, என்னுடைய அக்கா வீட்டுக்காரருக்கு 50 வயசு தான் அது. அதே மாதிரி சாராவுக்கு 90 வயசில் குழந்தை கொடுத்தீங்க, என்னோட சகோதரிக்கு 46 வயசு தான், பாதி வயசு தான் இருக்குது. அந்த கருப்பையை உயிர்ப்பிக்கக்கூடிய ஆற்றல் உமக்குள்ளே இருந்துச்சுன்னு சொன்னால் இது உமக்கு லேசான காரியம் தானே இந்த சகோதரிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒப்பு கொடுத்து கண்ணீரோடு நன்றி சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணி விட்டுட்டோம். பார்த்தீங்கன்னா 2-3 மாதம் ஊருக்கு அனுப்பி விட்டோம். 2-3 மாதம் கழிச்சு அங்கேருந்து தகவல் வருது, உங்கள் அக்கா இந்த மாதிரி உடம்பெல்லாம் ஒரு மாதிரியா, அவங்களுக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்படுது, என்னன்னு தெரியல. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் கட்டி அது இதுன்னு பிரச்சனை. சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அங்கே போய் அவங்கள கூட்டிகிட்டு போய் செக் பண்ணி பார்த்தா எது கட்டி மாதிரி இருக்குது, என்னென்னு க்ளீனாக தெரியல, நீங்கள் நல்ல டாக்டராக பார்த்து செக் பண்ணிடுங்க அப்படின்னு. அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ எனக்கு வறுமை ஒரு பக்கம் கஷ்டம், பெரிய தனியாரில் எல்லாம் போய் பார்க்குறதுக்கெல்லாம் இதெல்லாம் இல்லை. அப்போ மறுபடியும் இங்கே வந்தேன், காரைக்குடி கூப்பிட்டு வந்து அந்த ஜிஹெச்சில் போய், ஜிஹெச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு தனி செல்வாக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோட சேர்ந்து ஜெபிக்கிற 2 சகோதரிகள் ஸ்டாஃப் நர்ஸாக இருக்காங்க. அது ஒரு பெரிய கொடை எனக்கு. தீ காயம்பட்டால் உடனே எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க, நாங்கள் போய் ஆஸ்பத்திரியில் அந்த நோயாளிகளுக்காண்டி ஜெபம் பண்ணுவோம். அப்போ நான் அவங்கள்ட்ட போய் சொல்லி இந்த மாதிரி சொன்னோன்னா உடனே அங்கேயே வச்சு எல்லாம் செக்கப் பண்ணாங்க. செக்கப் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள அந்த சகோதரி ஓடி வந்து என் கையை பிடிச்சி, சகோதரே, உங்களுடைய ஜெபத்தை ஆண்டவரே கேட்டுட்டார், உங்கள் சகோதரி கருத்தரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய செய்தி சொன்னாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அப்போ குழந்தை செல்வம், அப்போ கடவுள் பக்கத்தில் எந்த குறையும் கிடையாது. குறையெல்லாம் எங்கே இருக்குது? நமக்குள்ளே தான் இருக்குது. இன்னைக்கு குழந்தை செல்வம் இல்லை அப்படின்னு சொன்னால் என்ன செய்யணும்? அந்த வார்த்தையை எடுத்து வாசிக்கணும். வாசிங்க, எஸ்ஐயா 66:9. யாராவது ஒருத்தர் வாசிங்க, மைக்கில் வாசிங்க. எஸ்ஐயா 66:9. மைக்கில் வாசிங்களேன். அந்த மைக்கை கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்க சார். பேறுகாலத்தை ஏற்படுத்திய நான் மகப்பேற்றை தடை செய்வேனோ ஆமென் என்கிறார் ஆண்டவர். மகப்பேற்றுக்கு காரணமான நான் கருப்பையை அடைத்து விடுவேனோ என்கிறார் உங்கள் கடவுள். இந்த வார்த்தையை எடுத்து நீங்க குழந்தை இல்லாதவங்களுக்கு அறிக்கை செய்ய சொல்லுங்க. பாருங்க, கருப்பை நான் தடை செய்வேனா கடவுள் கேட்கிறார். இன்னைக்கு எத்தனை பேர் குழந்தை இல்லைன்ட்டு அங்கே போய் இங்கே போய் இயற்கை என்னென்னமோ பண்றாங்க. ஆனால் நம்ம கடவுளால் முடியாது, எதுவுமே கிடையாது. அந்த உண்மையை கண்டுபிடிக்கணும். என்ன காரணம்? குழந்தைகளா காரணம் என்ன? என் வாழ்க்கையில் என்ன எப்படி இருக்குது? கடவுளுக்குள்ள உறவு எப்படி இருக்குது? இதை தான் ஆண்டவர் உணர்த்தி உடனே அந்த அந்த இந்த சமாதானம் ஆனோன்னா அந்த குழந்தை செல்வம் எப்படி வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் உறவாயிட்டோம். பார்த்தீங்களா? இப்போ இத்தனை வருஷமாக என்ன தடையாக இருந்தது? யாக்கோப்பு 1:20 வாசி. ஒரு நாளாக என்ன தடையாக இருக்குது கவனிங்க. யாக்கோப்பு 1:20 கொஞ்சம் சத்தமா பின்னாடி இருக்கிறவங்க கேட்கிற மாதிரி வாசி. ஏனெனில் மனிதரின் சினம் கடவுளுக்கு ஏற்புடைய செயல்கள் நிறைவேற தடையாய் இருக்கிறது. கவனிச்சிங்களா? மனிதருடைய சினம். கடவுள் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புறாரு, நம்ம குழந்தை செல்வத்தை கொடுக்க விரும்புறாரு, நமக்கு வேலை ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காரு, பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை அவருக்கு முன்னாடி வச்சிருக்காரு. ஆனா இதெல்லாம் எதுல கெடுது? மனிதருடைய சினத்தினால, கோபத்தினால, வைராக்கிய உணர்வுகள்னால. எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை இழந்துட்டு இன்னைக்கு அநேக குடும்பங்களில் இந்த ஆசீர்வாதத்தை இழந்து நிற்கிறோம். அதனால தான் மனம் திரும்பும் போது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. சகோதரருடைய செய்திகள் நம்ம கேட்டோம். ஒரு பாவி மனம் திரும்பும்போது எங்கே மகிழ்ச்சி உண்டாகும்? விண்ணகத்தில். அங்கே மகிழ்ச்சி உண்டாயிடுச்சுன்னா நம்ம குடும்பம் கொல்லுமா, தாங்குமா? அளவில்லாமல் என்ன செய்வார்? கடவுள் ஆசீர்வதிப்பார். அப்படி தான் என்னுடைய வீட்டில் நடந்துச்சு. நான் மனம் திரும்பும்போது, ஒரு பாவி மனம் திரும்பும்போது அந்த விண்ணகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகி தான் அங்கேருந்து அந்த குழந்தை செல்வத்தை கடவுள் கொடுத்துருக்காரு. கடவுள்கிட்ட இருந்து வருங்க நமக்கு. யாக்கோப்பு 1:17 அதிலே வாசிங்களே. யாக்கோப்பு 1:17 மைக்கில் வாசிங்க. நல்ல கொடைகள் அனைத்தும் நிறைவான வரமெல்லாம் ஒளியின் பிறப்பிடமான விண்ணக தந்தையிடமிருந்தே வருகின்றன. பாத்தீங்களா? நல்ல கொடைகள். இந்த உலகத்தில் எங்கேயும் பார்க்க முடியாது நல்ல கொடைகளை. நீங்கள்
நமக்குன்னு கடவுள் வைத்திருக்கிற நல்ல கொடைகள் அனைத்தும் எங்கிருந்து வருதான்? ஒளியின் பிறப்பிடமான விண்ணக தந்தையிடமிருந்தே நமக்கு வருகிறது. எவ்வளவு அற்புதமான ஆண்டவர் பாருங்க. இந்த சமூகம் அந்த குழந்தை கடந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தை அப்படி ஞானத்திலையும் அறிவிலையும் அற்புதமாக 46 வயசில் பிறந்த குழந்தை அப்படி வளர்ந்து அழகாக படித்து நானே கொண்டு வந்து படிக்க வச்சேன். அக்கா பொண்ணாச்சே, ஒரு பிள்ளை தானே அப்படின்ட்டு நானே செலவு பண்ணி அந்த பிள்ளைய படிக்க வச்சு அழகாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணி இப்போ தான் 1 வருஷம் ஆகுது. அந்த பிள்ளை அழகான ஒரு மாப்பிள்ளை கிடச்சி அவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அது கருவில் வந்து 2 குழந்தை உருவாகி கன்சீவாக இருக்குது. இல்லையா? அந்த மகளுக்கு அந்த 46 வயசில் பிறந்த குழந்தைக்கு கல்யாணம் பண்ணி இப்போ தான் போன வாரம் தான் போயிட்டு வந்தேன், கன்சீவாக இருக்குன்னு பார்க்கறதுக்காண்டி போயிட்டு வந்தோம். போய் செக்அப் பண்ணால் 2 குழந்தைகள், 2 பிள்ளைகள் அது கருவில் உருவாகிருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளோ பெரிய ஆண்டவர் பாருங்க, எவ்வளோ பெரிய ஆண்டவர். அதுவும் அந்த 2 குழந்தைகளும் சில பேருக்கு ஒன்றா இருக்குமா, வளர்றது கஷ்டமாக இருக்குமா. ஆனால் இந்த 2 பிள்ளைகளும் தனித்தனியாக அந்த கரு அமைஞ்சு அவ்வளவு அழகாக இருக்குன்னு சொல்லி அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் அவ்வளோ சொல்கிறாங்க. எவ்வளோ அன்புள்ள கடவுள், எவ்வளோ ஆற்றல் மிக்க ஆண்டவரை நம்ம வழிபட்டுக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு ஏன் இந்த வாழ்வை நம்ம இழந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால், நம்ம வழி தவறி போயிட்டு இருக்கிறோம். ஆண்டவரை விட்டுட்டு, அவர் ஏற்படுத்தி வச்சிருக்கிற வழியை விட்டு நம்மளுக்கு இஷ்டப்படி வழியில் அலைன்னு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கனால தான் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. எவ்வளோ பெரிய மாற்றம். ஆண்டவரால் எதுவுமே செய்ய முடியாது, ஒன்றுமே கிடையாது. அப்படி நம்ம ஜெபங்கள் எல்லாம் என்ன செய்யணும்? யார் பேரால் ஜெபிக்கணும்? எடுத்து வாசிங்க, கொலோசியர் 3:17. இதெல்லாம் பாவம். நீங்கள் அவர் கட்டளை மீறுவதே பாவம். அவர் இப்படி தான் ஜெபிக்கணும், இப்படி தான் கேட்கணும், இப்படி தான் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு நமக்கு வகுத்து வச்சிருக்காரு. கவனிங்க, கொலோசியர் 3:17. எதை சொன்னாலும் எதை செய்தாலும் அனைத்தையும் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் செய்து அவர் வழியாய் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். கவனிச்சிங்களா? எதை சொன்னாலும், வாயை திறந்து நீங்க எதை சொன்னாலும் எதை செய்தாலும் அனைத்தையும் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் செய்து அவர் வழியாய் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க. நன்றி சொல்லுங்க. இன்னைக்கு எவ்வளோ பேர் நன்றி சொல்ல ஆலயத்துக்கு வர்றது அதுக்கு தான். அதை கொடுங்க, இதை கொடுங்க, அதெல்லாம் நீங்கள் கேட்க வேண்டியதே இல்லை. நீங்கள் கேட்கறதுக்கு முன்னாடியே அவருக்கு தெரியும் எல்லாமே. ஆனால் இதுவரைக்கும் செய்த நன்மைகளுக்கு என்ன செய்யணும்? நன்றி சொல்ல கற்றுக்கிறோம். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவினீரே. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவினீரே. எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. சுகமானேன் சுகமானேன், தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே.
சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன் என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன், நான் மனதார நன்றி சொல்வேன். அல்லேலூயா. இயேசு புகழ். இயேசுவுக்கு புகழ். என்ன சொல்லணும்? நன்றி சொல்லணும். வார்த்தையை கவனிச்சிங்களா? எதை சொன்னாலும் எதை செய்தாலும் இன்னைக்கு அதை விட்டுட்டோம். நம்ம அனைத்தையும் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் செய்து அவர் வழியாய் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். ஏன்னா அந்த ஆசீர்வாதத்தை வழியை திறந்தவர் அவர் தான். இன்னைக்கு வாழ்வின் நூல் பற்றி நம்ம காலையிலேருந்து கேள்வி கேட்டிருக்கோம். அங்கே போகிற வாசல் அவர் தான் திறந்தார். அதனால தான் அன்னை மரியாள் நம்ம கற்றுக் கொடுத்துருக்காங்க. அவர் உங்களுக்கு சொல்றதெல்லாம். ஆனால் அதை விட்டுட்டோம் பாருங்க. மற்ற எல்லாம் அவங்களுக்கு செய்கிறோம். அவங்க சொல்லாத இதெல்லாம் செஞ்சு இன்னைக்கு அவங்க கண்ணீர் வடிக்கிறாங்க. ஏன் இப்படி என்னை அலங்கோலம் பண்ணுறீங்க அப்படின்னு அவங்க ஒரே வார்த்தையில் சொல்லி முடிச்சுட்டாங்க. அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள். ஏன் சொன்னாங்க? ஏன்னா எல்லா ஆசீர்வாதங்களும் அவர் வழியாக அவருக்குள் இருக்கிறது. நீங்க பிள்ளைங்களுக்கு ஞானம் வேணும்னா எங்க போகணும்? எங்க இருக்குது? அங்க வாசிங்க, கொலோசியர் 2:3 எடுத்து வாசிங்க. பிள்ளைங்களுக்கு படிக்கக்கூடிய ஞானம் நமக்கு எல்லாருக்குமே ஞானம் வேணும். பிள்ளைங்களுக்கு வேணும், பெரியவங்களுக்கு வேணும், தொழில் பண்ணுறவங்களுக்கு வேணும், படிக்கிறவங்களுக்கு வேணும், ஆஃபீஸில் வேலை செய்யறவங்களுக்கு வேணும், விவசாயம் செய்கிறவங்களுக்கு வேணும். எல்லாருக்கும் என்ன வேணும்? ஞானம் வேணும், அறிவு வேணும். இது எல்லாம் எங்கே இருக்குது? கண்டுபிடிக்கணும்ல. வாசிங்க தெளிவா. ஞானமும் அறிவும் ஆகிய செல்வங்கள் அனைத்தும் கிறிஸ்துவில் மறைந்துள்ளன. கவனிச்சிங்களா? அந்த நற்கருணை ஆண்டவருக்குள்ள மறைஞ்சு கிடக்குதான். நமக்கு கிடைக்க வேண்டிய எல்லா அறிவும் ஞான செல்வங்கள் அனைத்தும். ஆனால் அவரை விட்டுட்டு எங்கே போகிறோம்? இங்கேருந்து எங்கேயாவது போய் கிடைக்குமான்னு வெளியில் தெரிஞ்சுட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறோம். அவர் நம்மளை தேடி நமக்குள்ளே வந்துட்டார். இன்றைக்கு ஆண்டவர் எங்கே இருக்காரு? திருவெளிப்பாடு 3:20 வாட்சி பாருங்க. இதோ கதவறையில் நின்று கதவை தட்டிக்கிட்டே இருக்கிறேன். இதாங்க ஆண்டவர். இந்த ஆண்டவர் தாங்க கடவுள். இவர் ஒருத்தர் தாங்க உயிரோடு நமக்காக எல்லாவற்றையும் செய்யக்கூடியவர். எவ்வளோ அற்புதமாக கூப்பிடாரு பாருங்க. கடவுள் விண்ணை மண்ணை உண்டாக்கின கடவுள் மனு உருவம் எடுத்து நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டு, மகனே மகளே நீ ஏன் கஷ்டப்படுற? நீ ஏன் அங்கெங்கே அலைஞ்சிக்கிட்டு தர்ற? எனக்கு கொஞ்சோண்டு உள்ளத்தில் இடம் கொடு. பாருங்க அந்த வார்த்தையை நீங்கள் கவனிச்சு பாருங்களே. இதோ கதவருகில் நின்று தட்டி கொண்டிருக்கிறேன், யாராவது எனது குரலை கேட்டு கதவை திறந்தால். ஆனால் நம்ம எங்கே போகிறோம்? உள்ளே சென்று வெளியில தேடி அலைகிறோம். அவர் நம்ம உள்ளத்தில் தங்க வந்துட்டார். மகனே மகளே உன் கூட கொஞ்சம் அந்த இடத்துல பாருங்க. அவர் சொல்லுவார், அந்த வார்த்தை நல்லா வாசிங்க சார். அந்த வார்த்தை மறுபடியும். நான் கதவருகில் நின்று தட்டி கொண்டிருக்கிறேன், யாராவது எதிர் குரலை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே சென்று அவர்களோடு உணவு அருந்துவேன், அவர்களும் என்னோடு உணவு அருந்துவார்கள். கவனிச்சிங்களா? நமக்குள்ள வந்து தங்குவாராம். வீட்டில் நம்ம இடம் கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன செய்வாராம்? உணவு அருந்துவாராம். ஆண்டவருக்கு என்ன உணவு பிடிக்கும் தெரியுமா உங்களுக்கு? ஆண்டவருக்கு என்ன உணவு பிடிக்கும்? ஒரு முறை சீடர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, சீடர்கள்லாம் சேர்ந்து இயேசு ஆண்டவர் தனியாக விட்டுட்டு உணவு வாங்க போயிடுவாங்க. அந்த யோவான் நற்செய்தியில் நீங்கள் வாசிக்கலாம் 4வது அதிகாரத்தில். உணவு வாங்க போயிட்டு உணவு வாங்கிட்டு வந்து இவரை சாப்பிட கூப்பிடுவாங்க. அப்போ ஆண்டவர் சொல்லுவார், என் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுவதே என்னுடைய உணவு அப்படின்னு சொல்லுவார். கவனிச்சிங்களா? அப்போ நமக்குள்ளே ஏன் கதவை தட்டுறாரு? தந்தையுடைய திருவுளத்தை எனக்குள்ள, என் குடும்பத்துக்குள்ள, என் பிள்ளைகளுக்குள்ள நிறைவேற்றுவதற்கு. அதுக்கு தான் கதவை தட்டுறேன், எனக்கு கொஞ்சம் இடம் கொடு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு அறிந்து கொள்வதாங்க அந்த மோட்ச வீட்டுக்கு போகக்கூடிய ஒரே வழி. யோவான் நற்செய்தி 17:3 கொஞ்சம் வாசிங்க. யோவான் நற்செய்தி 17:3. இதெல்லாம் அறியும்போது உங்களால் பாவ வாழ்க்கையை தொடர முடியாது. அங்கே ஒப்புரவு கவனம் செலுத்துங்க. உண்மையான ஒரே கடவுளாகிய உம்மையும் ஆமென் நீர் அனுப்பிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நிலை வாழ்வு. கவனிச்சிங்களா? இந்த உலகத்தில் நான் என்னென்னமோ அறியணும்னு ஆசைப்படுறேன். என் வாழ்க்கையில் நான் அப்படி தான் அலைஞ்சேன். ஆனால் கடைசியில் தான் கண்டுபிடிச்சேன் உண்மையான வாழ்வு. இந்த உலகத்தில் நம்ம நல்ல நிறைவான வாழ்வு, சந்தோஷமான வாழ்வு வாழணும் அப்படின்னா என்ன சொல்கிறாரு? ஒரே கடவுளாகிய விண்ணக தந்தையையும் அவர் நமக்காக அனுப்பிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் அறிந்து கொள்வதே நிலைவாழ்வு. அறிந்து கொள்வதே நிலைவாழ்வு.
இன்னைக்கு அவரை பற்றி அறிவு நமக்கு என்ன செய்யலை இல்லை. நீங்கள் அவரை அறியும் போது என்ன நடக்கு தெரியுமா? 2 பேதுரு 1:2-3 வாசிங்க. 2 பேதுரு 1:2-3. 2 பேதுரு முதல் அதிகாரம் 2-3 வாசிங்க. கடவுளையும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் நீங்கள் அறிவதன் வாயிலாக உங்களுக்கு அருளும் நலமும் பெருகுக. வாசிங்க 3 வாசிங்க. தம்முடைய மாட்சியாலும் ஆற்றலாலும் கடவுள் நம்மை அழைத்துள்ளார். அவரை அறிந்து கொள்வதன் மூலம் இறைப்பற்றுடன் வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் தம் இறை வல்லமையால் நமக்கு அருளியுள்ளார். கவனிச்சிங்களா? இனிமே நீங்க தேடி ஆசீர்வாதத்துக்கு எங்கேயோ போக வேண்டியதெல்லாம் கிடையாது. எல்லாவற்றையும் நம்ம கண்ணு முடியா வச்சுட்டு இருக்காரு. அதுக்குள்ள வழியைத்தான் இப்ப சொல்லி கொடுக்கிறாரு. பாருங்க, அவரை அறிந்து கொள்வதன் மூலம், கடவுளையும் அவரை அனுப்பி இயேசுவை அறிந்து கொள்வதன் மூலம் நாம் இறைப்பற்றோடு கூட வாழவும் தேவையான எல்லா இறை ஆற்றலும் அதன் வழியாக நமக்கு வைத்திருக்கிறார். முன்னாடி இயேசுவின் பேர் எவ்வளவு அறிக்கை செய்யணும். இயேசுவின் சொல்ற கூட நிறைய பேர் வெக்கப்படுறோம். அந்த பேருக்காண்டி தாங்க இந்த உலகத்தில் ஒரு அத்தனை கிறிஸ்தவ கோயில்களும் இருக்கு. இயேசு ஆண்டவர் பேரை சொல்றதுக்கு தான் இத்தனை குருமார்களும் இத்தனை போதகர்களும் இத்தனை ஆலயங்களும் எதுக்கு இந்த உலகத்தில் இருக்கு? இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கையிடுறதுக்கு தான். ஏன் அப்படின்னா, ஏற்கனவே கேட்டீங்க, இவராலே அன்றி வேறொருவராலும் மீட்பு இல்லை. வானத்துக்கு கீழ், பாருங்க அந்த வார்த்தையை கவனிங்க, வானத்துக்கு கீழ். வானம் எவ்வளவு தூரம், அதற்கு கீழ் மனிதர்களிடையே பெயரை தவிர வேறு ஒரு பெயர் அருளப்படல. இயேசுவோட பேர் எவ்வளவு முக்கியம். நீங்க இயேசுவோட பேரை சொல்லி இன்னைக்கு ஜெபம் பண்ண பழகுங்க. இப்போ நீங்கள் அந்த 2 பேதுரு 1:24 பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் அவர் தழும்புகளால் குணமானீர்கள் அப்படின்ட்டு. பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொல்லுவார், நானே உங்களை குணமாக்கும் ஆண்டவர் அப்படின்னு சொல்லுவார். இன்னைக்கு அநேக வியாதிகள் மனிதர்களால் டாக்டரால் கைவிடப்பட்ட அநேக நோய்கள் இருக்குது. ஆனால் டாக்டர் கைவிடலாம், ஆனால் ஆண்டவர் கைவிட மாட்டார். ஏன் தெரியுமா? நம்ம நோயெல்லாம் அவருக்குள் குணமாக்குறது. எப்போ நம்ம நம்பி அந்த காயத்துக்குள்ள அந்த வார்த்தையை கவனிங்க. 1 பேதுரு 2:24 யாராவது வாசிங்க. பாருங்க, அந்த நமக்குள்ள வாக்குத்தத்தம் இதெல்லாம். சிலுவையின் மீது தம் உடலில் நம் பாவங்களை அவரே சுமந்தார். ஆமென். நாம் பாவங்களுக்கு இறந்து நீதிக்காக வாழ்வதற்கு இவ்வாறு செய்தார். ஆமென். அவர் தம் காயங்களால் நீங்கள் குணமடைந்துள்ளீர்கள். கவனிச்சிங்களா? அவர் காயங்களால் குணமடைந்துள்ளீர்கள். அவர் சுகப்படுத்திட்டாரு. அப்ப அந்த சுகம் எங்க இருக்குது? என் வாயில தான் இருக்குது, என்னோட வாயில தான் இருக்கு. எப்போ நான் எடுத்து முழங்கால இருந்து இந்த வார்த்தையை எடுத்து ஆண்டவரே இப்படி சொல்லியிருக்கீங்கல்ல, அதன்படி உங்களுடைய தழும்புகளால் என் நோய்கள் மறையட்டும் இயேசுவின் பேரால. நீங்கள் அப்படி செய்வதற்காக நன்றி சொல்லி பாருங்க. சவால் விடுறேன், எந்த நோயாக இருந்தாலும் சரி, அந்த தழும்புகளுக்கு மீறின கட்டுப்பாடு எந்த வியாதியும் கிடையாது. நீங்கள் அறிக்கை செய்யுங்க. என்னை வயிறு வலியாக இருக்கட்டும், கால் வலியாக இருக்கட்டும், தலைவலியாக இருக்கட்டும், எந்த பிரச்சனையாக இருக்கட்டும், அந்த இடத்துல கையை வச்சுக்கிட்டு உடைய தழும்புகளால் நான் குணமாவதற்காக நன்றி இயேசுவே. உடைய தழும்புகளுக்குள் இந்த காயத்தை மூடி மறைச்சிக்கலங்க. எனக்காக வேண்டி தானே இந்த தழும்புகளை ஏற்படுத்துறீங்க, என்னை குணமாக்குறதுக்கு தானே இந்த தழும்புகள் அப்படின்னு சொல்லி நாம் அந்த வார்த்தையை எடுத்து சொல்லி அவர் பேரை சொல்லி அறிக்கை இடும்போது அங்கே ஆவியானவர் நம்ம கூட இருந்து அந்த விடுதலை நமக்கு தருகிறார். எவ்வளோ உண்மை பார்த்தீங்களா? இந்த உண்மையெல்லாம் அறியாமல் தான் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம்? ஆசீர்வாதத்தை இழந்துட்டு இருக்கிறோம். நான் செய்கிறதான் சரி, நான் பண்ணுறதான் சரி அப்படின்னு இல்லை. இதெல்லாம் ஆண்டவர் இயேசு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்காம விலகி போகிறவங்க நிலைமை என்ன ஆகும் தெரியுமா? வாசிங்க ரோமையர் 11:29. ரோமையர் 11:29. ஏனெனில் கடவுள் தாம் விடுத்த அழைப்பையும் ரோமர் 15 1 யோவான் 1 கொரிந்தியர் 15:19. 1 கொரிந்தியர் 15:19. கிறிஸ்துவிடம் நாம் கொண்டுள்ள எதிர்நோக்கு இவ்வுலக வாழ்வை மட்டும் சார்ந்திருந்தால் எல்லா மக்களையும் விட இறங்குவதற்குரியவராய் இருப்போம். கவனிச்சிங்களா? இயேசு ஆண்டவரிடத்துல கொண்டிருக்கிற நம்பிக்கை மற்றவங்கள மாதிரி இந்த அழிந்து போகக்கூடிய உலக பொருட்களுக்காக செல்வத்துக்காக நம்ம அலைஞ்சு திரிஞ்சுக்கிட்டு எதுக்கு நம்ம அழைச்சிருக்காரு, அந்த நிலை வாழ்வு, அந்த வாழ்வின் வீட்டில் எழுத அந்த நோக்கம்லாம் இல்லாமல் வெறுமனே உங்கிறதையும் திங்கிறதையுமே பெருசாக நினச்சிட்டு ஓடினோம்னா
திடீர்னு ஒரு நாள் என்ன ஆகிடும், அவருக்கு முன்னாடி நிற்க வேண்டியது இருக்கும். அப்போ நம்ம நிலைமை எப்படி இருக்குமா, இறங்குதற்குரியவராக. அப்போ எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, என்னடா ஊரில் அதெல்லாம் பண்ணாங்க, இதில் பண்ணாங்க, கோயில் கட்டினாங்க, அதெல்லாம் நன்கொடை கொடுத்தாங்க, இதெல்லாம் பண்ணாங்க, இப்போ வந்து இப்படி பரிதாபம் நின்றுட்டு இருக்காங்களே, நின்றுட்டு இருக்காரு இந்த மனுஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை வருமா? இயேசு ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைக்காம அவரை உலக காரியங்களுக்காக, அழிந்து போகக்கூடிய மற்ற காரியங்களுக்காக, பெருமைகளுக்காக அவரை நம்ம தேடணும் அப்படின்னு சொன்னால் கடைசியில் பரிதாபமாக நிற்போமா அவருக்கு முன்னாடி. வாழ்வின் நூலில் எழுதப்படலைன்னா நம்ம நிலைமை பரிதாபம் தானே. அப்போ அந்த வாழ்வின் நூலில் எழுதப்பட வேண்டியது எவ்வளோ முக்கியம். அப்போ எப்போ இதை நாம் முக்கியமாக தெரிஞ்சுக்கிறோம்னா, அந்த வாசலை கல்வாரி சிலுவையில் எவ்வளோ பெரிய சம்பவம் நடந்துச்சு தெரியுமா நமக்கு. இன்றைக்கி மூட நம்பிக்கையெல்லாம் நம்பிக்கை வச்சுருக்கவங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் ஆண்டவரை விட்டுட்டு வேறு ஏதாவது நீங்கள் நம்பிக்கை வச்சுருந்தீங்க அப்படின்னா அது ஆசீர்வாதமாகவே இருக்காது. அவர் கோபத்துக்கு தான் நம்ம ஆளாகும். ஏன்னா சிலுவையில் அவ்வளோ கஷ்டப்பட்டு நமக்கு அந்த வாழ்வை நமக்கு சம்பாதிச்சு கொடுத்துருக்காரு. வாசிங்க கொலோசியர் 2:14-15. கொலோசியர் 2:14-15. இதெல்லாம் உணர்ந்து ஆண்டவருக்குள்ளே நீங்கள் ஒப்புரவாகிறதுக்கு இந்த வார்த்தைகள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அந்த ஒப்புரவுக்கு போகிறவங்க அப்படியே இடையில்லாமல் போயிட்டே இருங்க. நமக்கு எதிரான ஒப்பந்த விதிகள் பல கொண்ட கடன் பத்திரத்தை அவர் அழித்து விட்டார். ஆமென். அதை சிலுவையிலே வைத்து ஆணி அடித்து அறவே ஒழித்து விட்டார். தம் சிலுவையினால் கிடைத்த வெற்றியால் ஆட்சியாளர், அதிகாரம் கொண்டோர் ஆகியோரின் படைகலங்களை கிறிஸ்து பிடுங்கிக் கொண்டு அவர்களை இகழ்ச்சிக்குள்ளாக்குமாறு ஊர்வலமாக இழுத்து சென்றார். கவனிச்சிங்களா? நம்ம இந்த பைபிளை படிக்காதவங்களாம் என்ன நினச்சிட்டு இருப்பாங்க, பாவியெல்லாம் சேர்ந்து அவரை சிலுவையில் கொண்டு அரைஞ்சு விட்டாங்க அப்படின்னு தான் இன்றைக்கும் நிறைய கிறிஸ்தவங்க நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். நானும் ஒரு காலத்தில் அப்படி தான் இருந்தேன். ஆனால் நடந்தது என்ன தெரியுமா, சிலுவையில் நமக்கு எதிராக இருந்த கடன் பத்திரத்தை, நேர்த்தி கடனை செலுத்த போகிறீங்க, உங்களுக்கு முன்னாடி செலுத்திட்டார். எல்லா நேர்த்தி கடனையும் அவர் கொண்டே செலுத்திட்டார். நீங்கள் அதை நம்பாமல் தான் நீங்கள் நேர்த்தி கடன் சொல்கிற கொண்டு போய் செலுத்த போகணும்னு தெரிஞ்சு அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறீங்க. பாருங்கள், நமக்கு எதிராக இருந்த கடன் பத்திரம், பாவக்கடன், சாபக்கடன், ஆசீர்வாதம் கிடைக்கிறதுக்கு எதிராக இருந்த எல்லா பிசாசனுடைய கட்டுக்களையும் என்ன செஞ்சிருக்காரு, சிலுவையில் வச்சு ஒண்ணுமில்லாம ஆக்கிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன செஞ்சாராம், சிலுவையினால் கிடைந்த வெற்றியினால் ஆட்சியாளர், அதிகாரம் கொண்டவர். அதை யாரை குறிக்குது, பிசாசு. ஆதியிலிருந்து மனிதனை வச்சு அதிகாரம் பண்ணிக்கிட்டு தன்னுடைய பிடியில வச்சு அடிமைப்படுத்தி வச்சிருக்கான் இல்லையா. ஒண்ணுமே செய்ய முடியாம, நிறைவா இருக்க முடியாம, சந்தோஷமா வாழ முடியாம, கடவுள் மேல நம்பிக்கை வைக்க முடியாமல் அதை போர் இங்கே போன்னு சொல்லி நம்மளை அடிமைப்படுத்தி வச்சுக்கிட்டு இருக்க பிசாசுடைய எல்லா அதிகாரத்தையும் அவர் என்ன செய்யறாரு, பிடுங்கி கொண்டு. வார்த்தை கவனிங்க, சிலுவையில் யாரும் கொண்டு அவர் அறையில, அவர் என்ன செஞ்சாரா, எல்லாத்தையும் பிடுங்கி கொண்டு பிசாசுனுடைய அழகனுடைய ஆதிக்கத்தை வெளிப்படையாக மறைமுகமாக எல்லாரும் பார்க்கும்படி ஊர்வலமாக இழுத்து கொண்டு போய் சிலுவையில் என்ன பண்ணிட்டாராம், ஆணி அடிச்சு அரைஞ்சிட்டார். இது தொடக்க நூலில் சொல்லப்பட்ட வாக்கு தத்துவம் சிலுவையில் தான் நிறைவேறுது. தொடக்க நூலில் பாவத்தில் விழுந்தோடனே ஒரு வாக்குறுதி கொடுப்பார். 3:15 பாம்பு கூப்பிட்டு சொல்லுவார், ஏன் இப்படி பண்ண, அதனால உனக்கும் பெண்ணுக்கும், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவள் வித்து உன் தலையை நசுக்கும். அல்லேலூயா. அதாங்க சிலுவையில் செஞ்சாரு. அன்றைக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்துவம், அவள் வித்து அப்படின்னா மரியாளுடைய வயத்தில் வந்த இறை வார்த்தைங்கிற வித்து இயேசுங்கிற உருவாகி வந்து கல்வாரி சிலுவையில் என்ன பண்ணுது, சாத்தானுடைய எல்லா காரியங்களையும் அழிச்சு ஒண்ணுமில்லாம ஆக்கிருச்சு. அதுதான் தொடக்க நூலில் சொன்னார், அவள் வித்து உன் தலையை நசுக்கும் சிலுவையில் அப்படின்னு. அதான் சிலுவையில் நடந்த சம்பவம். ஆனால் அதை நம்ம என்ன செஞ்சுறோம், சிலுவை பாதம் தான் ஒரே சோகமாக ஆண்டவரை இப்படிலாம் அடிச்சு விட்டாங்க அப்படின்னு கிடையாது. நன்றி சொல்லணும். சிலுவையில் எல்லா அந்தகார வல்லமைகளையும் உரித்து கொண்டு போய் ஆணி அடித்து ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டார். நீங்கள் சிலுவை காட்சியை நினச்சிங்கன்னா உங்களால் ஆண்டவரை விட்டுட்டு வேற எந்த காரியத்தையும் செய்ய முடியாது தெரியுமா. அவர் கதறார், கவனிச்சிங்களா சிலுவையில், என் இறைவா, என் இறைவா ஏன் என்னை கைவிட்டீர். அந்த கதறலுக்கு அண்ணன் கதர்னு பாருங்க, எப்பவுமே கதர்னதே கிடையாது. அவர் அவ்வளவு காயங்கள், அவ்வளவு வேதனைகள் கூட அவர் கதறல. எப்போ கதர்னாரு, தந்தை கைவிடும்போது. ஏன் கைவிட்டாரு, பாவம், நம்முடைய பாவம். அதாவது ஆதாம் ஏவாளும் பாவம் செஞ்சப்போ அங்கேருந்து விரட்டியாச்சு. இப்போ அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ளே போகணும் நம்ம. அப்போ இவரோட கையில் பேர் எழுதி தான் அங்கே உள்ளே போக முடியும். வாழ்வின் நூலில் இவர் தான் பேர் எழுதணும். ஏன்னா இப்போ வெளியில் வந்தாச்சு மனுஷன், இப்போ இன்னொரு மனுஷன் வேணும், பாவம் இல்லாத ஒரு மனுஷன் தான் உள்ளே கொண்டு போக முடியும். எல்லா மனுஷனுமே பாவம் பண்ணியாச்சு. எந்த மனுஷனும் இயேசு கடவுளை தவிர வேறு யாருமே
தூய்மை கிடையாது, எல்லாம் பாவிகள். அப்படிதான் இறைவார்த்தை ரோமேயர் 3:23 வாசிங்கப்பா. ஏன் சொல்கிறோம், நான் வார்த்தையே சொல்கிறேன் உங்களுக்கு, நானா எதையும் சொல்ல மாட்டேன். ரோமேயர் 3:23 வாசிங்க. 23 சார். 3:23. ஏனெனில் எல்லோரும் பாவம் செய்து கடவுள் கொடுத்த மேன்மையை இழந்து போயினர். பார்த்தீங்களா, எல்லா மனிதரும் டோட்டலா அந்த ஏதேன் தோட்டத்துல வந்த ஒரு மனிதனால முழு உலகமும் என்ன ஆயிடுச்சு, பாவத்தில் முழுகிருச்சு. இப்போ அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ள மனுக்குலத்தை கொண்டு போறதுக்கு ஆள் இல்லை. ஏன்னா ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை கொண்டு போக முடியாது. ஏன், எல்லாமே பாவிகள். நீங்களும் பாவி, நானும் பாவி. எப்படி கொண்டு போக முடியும்? கடவுளுடைய அந்த இடத்துக்குள்ள பரிசுத்தம் பாவம் இல்லாத ஒருத்தர் தான் கொண்டு போக முடியும். அதனால தான் ஆண்டவர் இயேசு பாவமே இல்லாதவராக வந்து பிறந்து நமக்காகண்டி சிலுவையில் இவளெல்லாம் செய்து கடைசியில் என்ன பண்ணுறார், சிலுவையில் எல்லா மனுக்குலத்தினுடைய பாவங்களையும் அவர் மேலே வச்சுட்டு ஒரு செகண்டு தந்தை கடவுள் அவரை பார்க்க முடியாமல் முகத்தை திருப்பிக்கிறார் சிலுவையில். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இயேசு அடிக்கடி நீங்கள் நற்செய்தியில் கேட்டிருப்பீங்க, என் தந்தை என்னோடு இருக்கிறார், அவர் என் அருகில் இருக்கிறார். அவருடைய வார்த்தை தான் நான் சொல்கிறேன். என்னுடைய சொந்த விருப்பப்படி நான் எதையுமே செய்யலை. நீதியுள்ள தந்தை, அன்புள்ள தந்தை, நேச தந்தைன்னு சொல்லிட்டு தந்தையை பற்றி சிலுவைக்கு போகிற வரைக்கும் தந்தை தந்தை தந்தைன்னு சொல்லிட்டு இருந்தவர் இப்போ எல்லா பாவத்தையும் அவர் மேலே வச்சுன்னு கடவுள் என்ன பண்ணிட்டார், ஒரு பாவத்தை பார்க்கக்கூடாத சுத்த பரிசுத்த நம்ம கடவுள். அதனால என்ன பண்ணிட்டாரு, மகனை அவர் கொஞ்ச நேரம் பார்க்க முடியாது, பாவம் எல்லா பாவம் அவர் மேலே வச்சு சுமத்திட்டார். அப்படியே முகத்தை திருப்பிடுறாரு. வந்து ஒரு பக்கம் ஒரு நிமிஷம் முகத்தை திருப்பினோன்னு தான் அங்கே தான் கதறார், என் இறைவா. இப்போ தந்தைன்னு சொன்னவர் இப்போ என்ன சொல்றாரு, ஒரு பாவி ஸ்தானத்தில் நின்று இது வரைக்கும் உரிமையோட தந்தைன்னு கூப்பிட்டவர். இதெல்லாம் நான் ஏன் தியானிக்கிறேன் அப்படின்னா, எவ்வளவு அன்பு, கடவுளுடைய அன்புங்கிறத நம்ம தியானிக்கணும், கண்டுபிடிக்கணும். இது வரைக்கும் தந்தைன்னு சொல்லிக்கிட்டவர் இப்போ பாருங்க, ஒரு பாவி ஸ்தானத்தில் நின்று என் இறைவா, நம்ம கூப்பிடுவது போல ஒரு பாவி ஸ்தானத்தில் நின்று என் இறைவா ஏன் என்னை கைவிட்டீர் என்று அங்கே கதறார். கொஞ்சம் நினச்சி பாருங்க, தந்தை கடவுள் ஏன் அவரை கைவிட்டார் தெரியுமா? நம்மளையெல்லாம் என்றைக்குமே கைவிடாதபடி இந்த உலகம் முடியும் வரை ஒரு பிள்ளை கூட பிசாசனால் அலக்களிக்கப்பட்டு கைவிடப்படக்கூடாதுங்கிற நம்மளை காப்பாற்றுவதற்காக வேண்டிதான் தன் ஒரே மகனை என்ன செஞ்சாரு. இப்போ வாசிங்க யோவான் நற்செய்தி 3:16 அந்த வார்த்தையை கவனி. அந்த சிலுவையில் நடந்த சம்பவம் இங்கே உங்களுக்கு விளங்கும் பாருங்க. இப்போ யோவான் நற்செய்தி 3:16 தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வரும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மீது அன்பு கூர்ந்தார். கவனிச்சிங்களா? அந்த மகனே சிலுவையிலே நமக்காண்டி கையளிக்கிற அளவுக்கு உலகின் மேல் அன்புக்கு தாண்டா. அந்த அன்பினுடைய உச்சக்கட்டம் அதான். அதனால தான் அந்த கதர்னர் சிலுவையில், ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் 3ஆம் நாள் உயிர் தெழுந்தோன்னே மறுபடியும் நான் உன்னை ஈன்றெடுத்தேன்னு சொல்லி அவர் பிள்ளையா அவர் ஏற்றுக்கொண்டார். ஆனால் அந்த ஒரு நிமிஷம் அவர் கைவிட்டார் பார்த்தீங்களா? இப்போ என்ன நடந்துச்சு தெரியுமா? அவர் அந்த உயிர் விடும்போது சிலுவையில் என்னையாக தியானிச்சிருக்கீங்களா, கேட்டிருக்கீங்களா, படிச்சிருக்கீங்களா? படிக்கணுங்க. இதெல்லாம் படிக்கும்போது தான் நற்கருணை, ஆண்டவருடைய அந்த நற்கருணை நமக்கு விடுதலை அளிக்கும். இதெல்லாம் நீங்கள் அறியும் போது அந்த சிலுவையில் என்ன நடந்துச்சு, அவர் உயிர் விடும்போது இயற்கை எதிர்ப்பு தெரிவித்து பார்த்தீங்களா? நாடு முழுவதும் 3 மணி நேரம் இருள். கல்வாரி சிறையில் அவர் உயிர் விடும்போது அப்படியே நாடு முழுவதும் பகலில் இருட்டாச்சுன்னா எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசனை பாருங்கள். இன்னைக்கு ஈஸியாக இருக்கிறோம், அதெல்லாம் நம்ம தியானிக்காமல் அறியாமல் இருக்கிறோம். பகலில் 3 மணி நேரம் இருட்டு, உலகம் முழுவதும் இருட்டாச்சு என்ன இருக்கும்? அப்படி நடந்துச்சு அன்னைக்கு. வாட்சி பாருங்க, லூக்கா நற்செய்தி 23:44 வாட்சி பார்த்தீங்கன்னா இருக்கும். வாசிக்கனா அப்போ இருள் உண்டாயிடுச்சு. கதிரவன் என்ன செய்யலையாம், ஒளி கொடுக்கல. நிலங்கள் பிளந்து அதிர்ந்தது, பாறைகள் உடைந்து போயிடுச்சு, கல்லறையெல்லாம் பிளந்து உயிரோடு இறந்த பிணங்கள் உயிரோடு எழும்பி வருது. ஆண்டவர் உயிர் விடும்போது அவர் படைத்த அத்தனை இயற்கையிலும் தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறது. விண்ணை மண்ணை நம்முடைய படைத்த கடவுள் இப்படி உயிர் அநியாயமாக கொல்லப்பட்டு உயிர் விடுகிறாரு அப்படின்ட்டு. ஆனால் தந்தை கடவுள் மட்டும்தான் தெரியும், அவரை கைவிட்டா தான் இவ்வளோ கோடி இந்த உலக மக்களையும் நாம் ஏதேன் தோட்டத்துக்குள்ளே மீட்பு கொடுத்து அவங்கள உள்ளே கொண்டு வர முடியும் அப்படின்ட்டு. அப்போ அதோடு மாத்திரமில்ல, கல்லறைகள் திறந்தது மாத்திரமில்ல, அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஆலயம் எருசலேம் ஆலயத்தினுடைய திரைச்சீலை மேலிருந்து 2ஆக ஏன் கிழிஞ்சு, அது வரைக்கும் கிழிஞ்சதில்லை. இதெல்லாம் தியானிக்கணும், இதான் தவக்காலம். அப்போ மேலிருந்து 2ஆக ஏன் கிழிஞ்சு, அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஆலயத்துக்குள்ளே உள்ள அந்த தூயகத்துக்குள்ளே குருக்கள் மட்டும்தான் போக முடியும்.
அதுலேயும் ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு குருவானவர் சரியான ஒரு தன்னை தூய்மைப்படுத்தி ஒரு தயாரிப்போடு அந்த அந்த தூயகத்துக்குள்ளே போனால் தான் அவர் பிழைக்க முடியும். அவர் உள்ளே போகும்போது அவரை கவுரை கட்டி தான் உள்ளே அனுப்புவாங்களாம். அந்த தூயகத்துக்குள்ளே அந்த திரைச்சிலை விளக்கிட்டு உள்ளே போகும்போது இடுப்பில் ஒரு கவுரை கட்டி உள்ளே அனுப்புவாங்களாம். பழைய ஏற்பாடுடைய இதில் இருக்குது அது போகலாம். அப்போ ஏன் அப்படின்னா அவர் சரியில்லாமல் உள்ளே போயிருந்தாருன்னா பொட்டுன்னு அவர் அங்கே இறந்து போயிடுவாராம். கவரை பிடிச்சி தான் வெளியே இருக்கும். இன்னொரு ஆள் போனால் அந்த ஆளும் காலி. அந்த மாதிரி ஒரு இடம் யாருமே போக முடியாது அந்த தூயகத்துக்குள்ளே. அப்படிப்பட்ட ஒரு அடிமை நிலையில் இருந்த அடிமை நிலையை மாற்றுவதற்கு தான் அந்த திரைச்சிலை ரெண்டாக கிழிந்தது. இப்போ என்ன ஆயிடுச்சு? அதுக்கப்புறம் எந்த மனிதரும் அவர் வழியாக கடவுளோடு ஒப்புரவாதற்கு உண்டான வழி அங்கே தான் திறக்கப்பட்டது. இப்போ வாசிங்க எபிரேயர் 10, 19, 20 கொஞ்சம் வாசிங்க. என்ன நடந்துச்சு பாருங்க. சார் எபிரேயர் 10, 19, 20. சகோதர சகோதரிகளே, இயேசுவின் உடலை கோவிலின் திரைச்சிலைக்கு ஒப்பிடலாம். ஆமென். இத்திரைச்சிலை வழியாக திருத்துயத்திற்கு நுழைய நமக்கு துணிவு உண்டு. ஆமென். ஏனெனில் அவர் ரத்தம் சிந்தி நமக்கென புதியதொரு வழியை திறந்து வைத்துள்ளார். ஆமென். இதுவே வாழ்வுக்கு அழைத்து செல்லும் வழி. கவனிச்சிங்களா? உங்க வாழ்வின் நூலில் பேர் எழுதுறதுக்கு வழி எங்க திறந்திருக்கு? கவனிச்சிங்களா? இன்னைக்கு வாழ்வு நூலை பற்றி காலையிலேருந்து சிந்திச்சோம். அது வாசலை திறந்தவரை கண்டுபிடிக்கணும்ல. இதுவே வாழ்வுக்கு அழைத்து செல்லக்கூடிய வழி. ரத்தம் சிந்தி உயிரை விட்டு அந்த திரைச்சிலை ரெண்டாக கிழித்து எல்லா மக்களும் உலகத்தில் எந்த ஜாதியானாலும் சரி, அவன் எந்த நிலையில் இருந்தாலும் சரி, இயேசுவேன்னு சொல்லி கூப்பிடும்போது அவன் விண்ணை மண்ணை உண்டாக்கின கடவுளை அணுகுவதற்கு அவனுக்கு அங்கே வழி திறக்கப்பட்டது. இதுதான் உண்மையான வழி. அதனால தான் இயேசு சொல்லுவார், நானே வழி, நானே உண்மை, நானே வாழ்வு, என் வழியா அன்றி ஒருவனும் தந்தையிடத்தில் வருவதில்லை. அல்லேலூயா. இதாங்க உண்மை. இந்த உண்மையை நீங்கள் அறியும் போது உங்கள் வாழ்வில் விடுதலை உண்டாகும். நான் ஒரு காலத்தில் இதெல்லாம் அறியாமல் இருந்தேன். ஆண்டவர் இயேசுவை தவிர நம்ம வேற எந்த கெதியும் கிடையாது இந்த உலகத்தில். அவரை நம்புவங்களுக்கு தான் நிலை வாழ்வு. அவரை நம்பி ஏற்றுக்கொள்ளும் போது நம்ம கடவுளுடைய பிள்ளையாக மாறுறோம். பிள்ளையாக மாறும்போது என்ன நடக்குது? பெரிய மாற்றம். பாவி மனம் திரும்ப வரும்போது எவ்வளவு பெரிய ஒரு மாற்றம் பார்த்தீங்களா? நம்ம மனம் திரும்பிட்டோம் அப்படின்னா ஆண்டவர் இயேசு நம்மளை என்ன செய்யறதில்ல, உதாசீனப்படுத்தவே மாட்டார். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் கூட என்ன ஆகிடும்? உடனே அவர்கிட்ட வருவீங்க. அவர் என்ன செய்வார்? இப்போ வாசிங்க, மனம் திரும்புக்கு அப்புறம் நமக்கு என்ன உண்டாகும் அப்படின்னு 1 யோவான் 2:1 பாருங்கள். இப்போ பிள்ளைங்க பாவம் செய்யலாம். பாவம்னா பெரிய பாவம்லாம் செய்ய மாட்டோம். ஆனால் பாவத்தில் உலகத்தில் இருக்கிறவங்களாம் பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலைகள், யதார்த்தமாக தவறுதல் செய்யக்கூடிய நிலை வரும்போது என்ன நடக்குதுன்னு பாருங்க. வாசிங்க. என் பிள்ளைகளே இது வரைக்கும் நம்மளை எப்படி கூப்பிடல. ஆனா இப்ப மனம் திருந்ததுக்கு அப்புறம் ஆவியானவர் எப்படி நம்மளை கூப்பிடுறாரு? வாசிங்க. என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் எல்லாரையும் நம்மளை எல்லாரையும் கூப்பிடுறாரு பாருங்க. என் பிள்ளைகளே, வாசிங்க. நீங்கள் பாவம் செய்யாதிருக்க வேண்டும் என இதை நான் உங்களுக்கு எழுதுகிறேன். ஆயினும் ஒருவர் பாவம் செய்ய நேர்ந்தால் தந்தையிடம் பரிந்து பேசுவர் ஒருவர் நமக்கு இருக்கிறார். ஆமென். அவரே மாசற்ற இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, பாவம் செய்யறதுக்கு மறுபடியும் வாய்ப்பு இருக்கும். தவறு ஏன்னா ஆனால் முன்ன மாதிரி என்ன செய்ய மாட்டோம். ஒரு சின்ன தப்புனாலும் கொஞ்சம் ஒருத்தப்பட்டு ஆண்டவர்கிட்ட வந்துடும். ஆண்டவரே, நான் அறியாமல் இப்படி செஞ்சுட்டாப்பா அப்படின்னு சொல்லி. கடவுளுடைய பிள்ளைங்க பாவம் செய்கிறதுக்கும் பாவியாக இருக்கிறவன் பாவம் செய்யறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நான் முதல்ல சொன்னேன், கடவுளுடைய பிள்ளைய எல்லாருமாலே அநியாயமாக செய்ய முடியாது. யதார்த்தமாக நம்மளை அறியாமலே செய்யக்கூடிய. ஆனால் அன்னைக்கே என்ன செஞ்சிருவோம், நம்ம அதை உணர்ந்துருவோம். அப்படி உணர்ந்து வரும்போது ஆண்டவர் என்ன செய்கிறார்? என் பிள்ளைகளே கூப்பிடாரு பாருங்க. என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாது இருக்க வேண்டும் என்பதற்காக இதை நான் உங்களுக்கு சொல்லுறேன். ஆயினும்ன்ற வார்த்தை ஏன் வருது? பாவம் அந்த சூழ்நிலை, உலகம் முழுவதும் பாவம், எங்கிட்டு பார்த்தாலும் பாவம். அப்படி உலகத்தில் நீ இருக்கிறனால ஒருவர் பாவம் செய்ய நேர்ந்தால் உங்களுக்காக பரிந்து பேசுவதற்கென ஒருவர் உயிரோடு இருக்கிறார். அவரே மாசற்ற இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்தாங்க நமக்காண்டி பரிந்து பேச முடியும். ஏன்னா அவர் ஜெயிச்சவர், மரணத்தை வென்றவர், பாவம் இல்லாதவர் ஒருத்தர் தான். அவர் தான் பரிந்து பேச முடியும். பாவத்தோடு இருக்க மனுஷன் செய்ய முடியாது, பேச முடியாது. அதனால் அப்படிப்பட்ட ஆண்டவரிடத்தில் இந்த நாட்களில் நாம் நம்மளையே அர்ப்பணிப்போம். எப்படி அந்த குயவன் கையில் இருக்கிற களிமண்ணை பார்த்துருக்கீங்களா? குயவன் கையில் இருக்கிற களிமண் அப்படி தான் நம்ம கடவுள்.
குயவன் களிமண் என்ன செய்யும், அப்படியே அவன் அந்த மண்ணை எடுத்து பிசைஞ்சு அந்த வட்டையில் வச்சு இப்படி செஞ்சுக்கிட்டே இருப்பான். திடீர்னு என்ன ஆயிரும், உடஞ்சி கீழே விழுந்தோன்னு அவன் கோவப்பட்டு அதை தூக்கி அங்கிட்டு போடுறதில்ல. என்ன செய்வான், கையில் அதை எடுத்து அந்த மண்ணை எடுத்து அதில் என்ன கோளாறு இருக்குது, அதில் என்ன தூசி, என்ன வேண்டாத பொருட்கள் ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு அதை எடுத்து சரி பண்ணி அதை சரிப்படுத்தி மறுபடியும் தன்னுடைய அந்த இயந்திரத்தில் வச்சு அதை அழகான பாத்திரமாக அவர் உருவாக்குவது போல தான் நம் கடவுள். கேட்டிங்களா? உருவாக்கி என்ன செய்வார், அவர் உகந்த பாத்திரமாக நம்மை மாற்ற வல்லவராக இருக்கிறார். நம்ம ஒவ்வொருவருமே நிறைவாக இருக்கணும், குடும்பங்கள் எல்லாமே நிறைவாக இருக்கணும். அதுதான் அவரோட ஆசையெல்லாம். தந்தை கடவுள் நம்ம இந்த உலகத்தில் தரித்திரமாக இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. நான் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். ஒரு இதை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காண்டி, ஒரு ஊரில் கடுமையான பஞ்சம், எங்கேயுமே வேலை இல்லை, உணவு இல்லை, கடுமையான பஞ்சம் வந்துருச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஊருக்காரங்களுக்கெல்லாம் ஒரு செய்தி வருது, இந்த தூர நாட்டில் வேலை வாய்ப்பு இருக்குது, யாராவது அங்கே போனால் அங்கே போய் வேலாத்து குடும்பத்தில் காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலை செய்தி வருது. அப்போ அங்கே அந்த ஊரில் இருக்க ஒரு மனிதர் என்ன செய்கிறாரு அப்படின்னா, சரி அங்கே போகிறதுக்குன்னா ஒரு 7 நாள் கப்பலில் பிரயாணம் பண்ணி தான் அந்த ஊருக்கு போகணும். அப்போ அங்கே ஒரு மனுஷன் என்ன, சரி நம்ம தப்பிச்சு எப்படியாவது போயிட்டோம்னா நம்ம பிள்ளைகுட்டியெல்லாம் காப்பாற்றிடலாம் அப்படின்ட்டு உடனே எல்லாம் வாங்கி அந்த 7 நாளைக்குரிய கப்பல் டிக்கெட்டை எடுத்துட்டு அப்புறம் இவருக்கு ஒரு யோசனை வருது, சரி 7 நாள் நம்ம கப்பலில் போகிறதுனா சாப்பாட்டுக்கு என்ன செய்கிறது அப்படின்ட்டு அந்த காலத்தில் வரிக்கு ரொட்டி யாருக்கெல்லாம் தெரியும், கை தூக்குங்க. வரிக்கு ரொட்டி தெரியுமா யாருக்காவது? யாருமே கை தூக்குமா? தெரியாதா? வரிக்கு ரொட்டி தெரியாதா? இந்த வரிக்கு ரொட்டி என்ன செஞ்சுருக்க, அந்த பெட்டி கடையில் ஊரெல்லாம் வாங்கி ஒரு மஞ்சள் பை நிறையா வரிக்கு ரொட்டியை வாங்கிக்கிட்டு அந்த கப்பலில் ஏறிட்டார். அந்த ஆள் கப்பல் கிளம்பிருச்சு. நாள் போகுது, 2வது நாள் போகுது. அங்கே எல்லாரும் போய் அந்த கப்பலில் நல்லா அறுசுவை உணவு, யாராருக்கு என்னென்ன வேணுமோ, யாராருக்கு என்னென்ன உணவு பிடிக்குமோ அவ்வளவு சுவை நிறைந்த உணவுகளும் அந்த கப்பலில் இருக்குது எல்லாரும் சாப்பிட்றதுக்கு. அப்போ இவன் என்ன பண்ணிட்டான், முதல் நாள் போய் அந்த ஒரு ஓரத்தில் போய் உட்காந்து அந்த ரொட்டியை நினச்சி சாப்பிட்ருக்கான். 2வது நாள் அது மாதிரி போய் உட்காந்து நினச்சி சாப்பிட்றான். அப்போ அந்த வழியாக போய்கிட்டு இருந்த ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு, கிட்டத்தில் போய் ஏப்பா இப்படி நாங்களாம் இங்கே போய் சாப்பிட்றோம், நீ வந்திருக்கே அப்படின்னு. அப்போ தான் அவன் சொன்னானா, ஐயா நான் எல்லாம் கடன் வாங்கி கப்பலுக்கு டிக்கெட் எடுக்கிறதுக்கு தான் எனக்கு காசு இருந்துச்சு, சாப்பிட்ற காசு இல்லை அப்படின்னு. அப்போ உடனே அவனை தட்டி தோளில் தட்டி தூக்கி விட்டு, சண்டால பாவி, இதை தெரியாமல் இருக்கிறியே, நீ ஒரு வாரத்துக்கு கப்பல் டிக்கெட் எடுக்கும்போது உனக்கு ஒரு வாரத்துக்குள்ளே எல்லா சாப்பாட்டுக்குள்ளே காசையும் சேர்த்து நீ அதில் செலுத்திட்டப்பா அப்படின்னு எந்திரிச்சு அவனை கூட்டிகிட்டு போகணுமா. இது மாதிரி தான் அன்னைக்கு இயேசு அறியாமல் நமக்காக வேண்டி எல்லாத்தையும் அவர் செலுத்திட்டாரு அப்படிங்கிறத உணராமல் இன்றைக்கி நிறைய குடும்பங்களில் இந்த வரிக்கு ரொட்டி சாப்பிட்ற நிலைமை இன்றைக்கி அதனால தான் இருக்குது. சரிங்களா? அதனால் இயேசு ஆண்டவரை அதிகமாக அறிஞ்சு கொள்வோம். அவர் நம்மை கடைசி வரைக்கும் நடத்த வல்லவராக இருக்கிறார். இயேசுக்கு புகழ், இயேசுக்கு நன்றி. அன்புக்குரியவர்களே, மதிய உணவு இடைவேளை, மதியம் 1 மணி வரை இறை வார்த்தையை நீங்கள் கேட்டு தியானித்திருக்கின்றோம். அடுத்தது என்ன, சாப்பிட்டோன்னே வீட்டுக்கு போயிடக்கூடாது.